குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேரடைஸ் லாஸ்னுடைய 4வது பகுதி. இதில் 322 322லிருந்து 472 வரையிலும் கிட்டத்தட்ட 150 லைன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். Now we see if this நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ஏவாள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்போ ஏவாள் என்ன சொல்றா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புக் 9A இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா இந்த ஆடம் அண்ட் ஈவனுடைய கான்வர்சேஷன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஒரு எக்ஸலண்டான விஷயம். நீங்க இப்போ ஏவாள் ஆர்கியூ பண்றது, ஆடம் சொல்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் லைஃப். இதை என்ன அழகாக சொல்றாரு. அதனால தான் புக் 9 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் த கான்வர்சேஷன் பிட்வீன் ஆடம் அண்ட் ஈவ். இப்போ நவ் ஈவ் ஸ்பீக்ஸ். இஃப் திஸ் பி அவர் கண்டிஷன், இதுதான் இப்போ நம்ம நிலைமையா? நாம் கடவுளினால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லவா நாம். இப்போ நம்முடைய நிலைமையே, நம்முடைய எதிரி ஒருத்தன் நான் இப்போ தனியாக போனால் அவன் ஏதாவது என்னை டெம்ப்ட் பண்ணிடுவான், நம்ம வீணாடுவோம். அப்போது வி ஆர் ஸோ வீக். இதுதான் நம்ம நிலைமையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இஃப் திஸ் பி அவர் கண்டிஷன், தஸ் டு டுவெல், டு டுவெல்னா டு லிவ் இன் நேரோ சர்க்கியூட். இன் நேரோ சர்க்கியூட் அப்படின்னு சொன்னால் ஒரு 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 கண்டிஷனுக்கு உட்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்ட நிலைமை. எந்த நேரத்துலையும் நமக்கு எதுவும் நடந்துடலாம். நம்முடைய எனிமி நம்மளை எந்த நேரத்துலையும் பார்த்து பண்ணிடுவான். நம்மளை ஏஞ்சல்ஸ்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு, கவனிச்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் நம்ம நிலைமையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில வாழ்றவங்க எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இப்போ எவ்வளவு அழகா கேட்குறேன். இது எப்படி? இதுதான் இப்போ நம்ம நிலைமையா? இன் அ நேரோ சர்க்கியூட், இன்னும் ஒரு குறுகிய நம்முடைய வாழ்க்கை என்பது அண்டர் அண்டர் ஒரு கன்ஸ்ட்ரைனிங், ஒரு கட்டுப்பாடு இல்லையா? வாட்ச். நம்மளை யாரோ கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. தேவதைகள்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. எங்கேயாவது சாட்டன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோன்னு நம்ம கவனித்து கொண்டே இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது ஒரு சுதந்திரமான வாழ்க்கையா? இதுதான் வாழ்க்கையா? If this be our condition, thus to live in narrow circuit, straitened by a foe. Foe அப்படின்னா நம்முடைய எதிரி. நம்முடைய எதிரிகிட்ட இருந்து நம்மளை மீட்பதற்காக நாம எப்பொழுதும் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் நம்முடைய நிலைமையா? அவர் enemy, he is subtle. அவன் சப்ட்னா அப்படியே ஒரு சுமூகமாகவும் நம்மகிட்ட பேசுவான், அல்லது வயலண்ட், ஒரு வயலண்டாகவும் பிஹேவ் பண்ணுவோம். சாட்டன்கிறவன் காரியம் சாதிக்கணுங்கிறதுக்காக சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நயந்து பேசுகிறவனும் இருப்பான். சில சமயங்களில் அடித்து உதச்சிடுவான், அப்படியும் பேசிடுவான். ஸோ இவன் அந்த மாதிரி ஆள். ஹீ இஸ் சப்டில் ஆர் வயலண்ட். வயலண்ட் மீன்ஸ் ஸ்ட்ராங். ஹீ இஸ் ஸ்ட்ராங். வி நாட் என்டியூர்டு. We are not endued, we are not provided with powers. அப்போ அந்த எதிரிய நம்மகிட்ட நயந்து பேசுகின்ற அல்லது வலிமையாக நம்மளை மிரட்டுகின்ற அந்த எனிமிகிட்ட இருந்து தற்காத்து கொள்ளுகின்ற பவர் நம்மகிட்ட இல்லையா? we not endued, we are not provided with such powers to protect ourselves. அப்படி இல்லையா நம்மகிட்ட? not endued. single with like, single நம் தனியா, அதாவது 2 பேரும் சேர்ந்து இருந்துக்கும், தனியா இருந்தா என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னா ஒரு தனியாக நின்று நம்மை பாதுகாத்து கொள்ளுகின்ற அளவுக்கு நமக்கு பவர் இல்லை. எனிமி எப்படி வேணாலும் நம்மளை வந்துருவான். நம்மளை ஏஞ்சல்ஸ் எல்லாம் கண்காணித்து கொண்டே இருக்கிறது. எல்லா பகுதியிலையும் சாட்டன் வராம இருக்கிறது, கண்காணித்து கொண்டு இருக்கிறது. சிங்கிள் வித் லைக் டிஃபென்ஸ் wherever he Satan met. எந்த இடத்துல எப்போ அவன் நம்மளை சந்திப்பானோ, தனியாக சந்திச்சா நம்மளால மீட்க முடியாது, நமக்கு ஆற்றல் இருக்காது என்கின்ற நிலைமையில தான் நம்ம இருக்கோமா? how are we happy? இப்படித்தான் நம்ம இருக்கோம்னா நம்ம எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? how are we happy? still in fear of harm. நமக்கு எந்த நேரத்திலையும் ஒரு ஹார்ம்னா தீமை, எந்த நேரமும் நமக்கு ஒரு தீமை வந்துருங்கிற ஒரு பயத்திலேயே நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தா நம்ம எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? how are we happy? still in fear of harm, but harm precedes not sin. harm proceedனா முன்னால இருக்கிறது. harm precedes not.
ஒரு சின்னுக்கு முன்னாடி ஒரு பாவத்துக்கு முன்னாடி தீமை இருக்கு. ஹார்ம் ப்ரெசீட்ஸ் நாட் சின்ஸ். ஸோ அதாவது ஹார்ம் கேனாட் அக்கர்ஸ் பிஃபோர் எ சின். ஒரு பாவத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஹார்ம் இருக்காது, தீமை இருக்காது. அதாவது நீங்கள் பாவம் செஞ்சால் தான் தீமை இருக்கும். நம்ம தான் எந்த பாவமே செய்யலையே, அப்போ பாவத்துக்கு முன்னாடி தீமை இருக்குமா? அப்போ எப்படி நமக்கு இந்த தீமை இருக்கு அப்படின்னு ஒரு லாஜிக்கலாக கேட்குறா. பட் ஹார்ம் ப்ரெசீட்ஸ் நாட் சின், ஒன்லி அவர் ஃபோ, நம்முடைய எதிரி, டெம்ப்டிங் அஃப்ரெண்ட்ஸஸ் வித் ஹிஸ் ஃபவுல்ஸ் எஸ்டீம். ஃபவுல் அப்படின்னா லோ, ஒரு லோவாக நம்மளை மதிப்பிடறான், கீழ் நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிடறான். நம்முடைய எதிரி ஒன்லி அவர் ஃபோ டெம்ப்டிங், நம்மளை அப்படியே நம்மளை டெம்ப்ட் பண்ணுறது. டெம்ப்ட் பண்ணுறதுன்னா அவன் நினைக்கிற மாதிரி நம்மளை காரியத்தை செய்ய வைக்கிற மாதிரி நம்மக்கிட்ட பேசுறது. டெம்ப்டிங் அஃப்ரெண்ட்ஸஸ் வித் திஸ் ஃபவுல் எஸ்டீம் ஆஃப் அவர் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா த சின்சியரிட்டி, அவர் சின்சியரிட்டி டு காட், அவர் லாயல்ட்டி டு காட். கடவுள்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய லாயல்ட்டியை கெடுக்கிற மாதிரி அவன் நம்மளை டெம்ப்ட் பண்ணுவான். நம்ம அப்படி டெம்ப்ட் பண்ணால் நம்ம கீழே போயிடுவோம் அப்படின்னு நம்மளை பற்றி அவன் குறைச்சி மதிப்பிடணும் தானே. அவன் எதுக்காக வர்றான்? அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் இருக்கிறத நம்ம சாப்பிடக்கூடாது, இதுதான் கடவுளுடைய கண்டிஷன். இப்போ நம்மளை டெம்ப்ட் பண்ணி அவன் அதை சாப்பிட வைக்கணும்னு வருவான், அப்படி தானே. அப்போ அவன் ஒரு ஆள் நம்மளை குறைச்சி மதிப்பிடுறான். நம்ம கடவுளினால் உருவாக்கப்பட்டவர்கள், நம்மளை டெம்ப்ட் பண்ணி அவன் நினைச்ச மாதிரி காரியத்தை செய்ய வைக்க முடியும் என்று அவன் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறான். ஒன்லி அவர் ஃபோ டெம்ப்டிங் அஃப்ரெண்ட்ஸஸ் வித் ஹிஸ் ஃபவுல் எஸ்டீம், வித் ஹிஸ் லோ எஸ்டீம் ஆஃப் அவர் இன்டெகிரிட்டி. நம்முடைய இன்டெகிரிட்டி, நம்முடைய நேர்மை, நம்முடைய லாயல்ட்டி, இதை அவன் குறைச்சி மதிப்பிட்டு நம்மளை எப்படியாவது பண்ணிடலான்னு அவன் நம்புறான். ஹிஸ் ஃபவுல் எஸ்டீம், அவனுடைய இந்த குறைவான மதிப்பீடுகளை நம்மளை பற்றி அவன் சொல்றான்ல, என்னை பற்றி அவன் குறைச்சி மதிப்பிட்டான், என்ன அவன் குறைச்சி மதிக்கிறான், குறைச்சி மதிப்பீடு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹிஸ், அவனுடைய இந்த குறைவான மதிப்பீடு, நம்மை பற்றி அவனுடைய குறைவான மதிப்பீடு என்பது ஸ்டிக்ஸ் நோ டிஸானர் ஆன் அவர் ஃப்ரெண்ட், ஆன் அவர் ஃப்ரெண்ட், ஆன் அவர் சைட், நம்ம சைடில் அவன் அப்படி குறைவாக மதிப்பிடுவான் என்பது நமக்கு எந்த விதமான டிஸானர், மரியாதை குறைவையும் ஏற்படுத்தாது. நம்மளை ஒருத்தன் குறைச்சி மதிப்பிடுறான்னு வச்சுங்களேன், அங்கே போனால் அவனை எப்படி ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனான். அவன் நினைக்கிறாங்கிறது நமக்கு அது ஒரு டிஸானர் கிடையாது. அதான் சொல்லலாம் ஹிஸ் ஃபவுல் எஸ்டீம், அவனுடைய இந்த குறைவான மதிப்பீடு என்பது ஸ்டிக்ஸ், இட் பிரிங்ஸ், அந்த குறைவான மதிப்பீடு என்பது பிரிங்ஸ் நோ டிஸானர் ஆன் அவர் சைட், ஆன் அவர் ஃப்ரெண்ட், ஆன் அவர் சைட், நம்ம சைடில் நமக்கு அதனால அவனுடைய இந்த குறைவான மதிப்பீடு என்பது நமக்கு ஒரு டிஸானர், மரியாதை குறைவை ஏற்படுத்தாது. பட் ஃபவுல் ஆன் ஹிம்செல்ஃப், ஆனால் இது ஃபவுல் அப்படின்னா டிஸ்கிரேஸ், அவனுக்கு தான் அவமானம். நமக்கு ஒன்று அவன் நம்மளை குறைவான மதிப்பிட்டுட்டான் அப்படின்னா நமக்கு இது டிஸானர் கிடையாது. ஆனால் நம்மை பற்றி குறைவாக மதிப்பிட்டான் பாரு, அவனுக்கு தான் அது டிஸ்கிரேஸ். பட் disgrace on himself, but foul on himself. Then அப்படின்னா அப்போ அவன் குறைவா மதிப்பிட்டு போறான், நம்ம யாரு? Then அப்படின்னா wherefore why should we, ஏன் நாம shunned, shunna avoid, தவிர்க்கிறது. அப்போ ஏன் நம்ம தவிர்க்கணும்? பாடா என்னை டெம்ப்ட் பண்ணுவியா, பண்ணிப்பாரு, தோத்து போயிடுவேன். இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு வச்சுக்க, அவன் டெம்ப்ட் பண்ணால் நம்ம ஈல்ட் ஆகிடுவோமா? அப்போது அவன் நம்மளை பற்றி குறைச்சி மதிப்பிட்டுட்டான். அந்த குறைவான மதிப்பீடு என்பது நமக்கு ஒரு அவமானம் இல்லை, அவனுக்கு தான் அவமானம். therefore why should we avoid, shunned அப்படின்னா அவாய்ட். அதனால நம்ம ஏன் அவனை அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும்? வந்துட்டு போ, நாம ஸ்ட்ராங்காக இருந்தால் அதான் வந்துடுப்படா அப்படி சொல்லலாம்ல. then why should we shunned, shunnedனா avoid, why should we avoid him, why should we avoid or feared, ஏன் நம்ம அவனுக்கு பயப்படுறோம், அவனை நம்ம தவிர்க்கிறோம்? பான்னு நேருக்கு நேராக பேசுறோம். அதான் அவள்கிட்ட ஒரு கட்ஸ். எனக்கு என் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கு, தென் நான் ஏன் அப்படி சொல்ற. பயஸ் ஹூ ரேதர் டபுள் ஹானர் கெயின். அப்போ பை ஐஎஸ் நமக்கு, இப்போ அவனுக்கு தான் அவன் தோத்துருவான், ஆனால் நமக்கு
who rather double honor gain. நமக்கு ரெண்டு வகையில நமக்கு honor மரியாதை கிடைக்கும். Honor gain from his surmise proved false. Surmise அப்படின்னா guess. From his surmise அப்படின்னா his estimation, நம்மளை பத்தி அவன் குறைப்பான மதிப்பீடு செஞ்சிருக்கான் இல்லையா, அது ஃபால்ஸ், அது தவறுன்னு நம்ம ப்ரூவ் பண்றோம். அது நமக்கு ஒரு மரியாதை. வரட்டும், வந்தா நம்மளை குறைவாக மதிப்பிட்டு விட்டோம் என்று அவன் தோத்து ஓடி போடுவான். அது நமக்கு மரியாதை தானே ஒண்ணு. ரெண்டாவது, கடவுள் நமக்கு மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நம்ம காப்பாத்துறோம். அது ஒரு மரியாதை. ஸோ அவன் வந்து நம்ம கிட்ட தோத்து போனானா டபுள் ஆனர். இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கலாம், நம்ம பேசாம இருந்தா கடவுள் நம்மகிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காரு, நம்ம அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து அந்த பிரச்சனையில அவனை தோக்கடிச்சு கடவுள் சொன்னதை நம்ம அவன் வந்தாலும் நாங்க எவ்வளவு சின்சியரா இருக்கோம் பாத்தியான்னு நம்ம கடவுளுக்கு ப்ரூவ் பண்ணா அப்ப ரெண்டு மரியாதை. ஒன்னு அவனை தோக்கடிச்சது ஒரு மரியாதை, கடவுளுக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நம்ம சொன்னதை காப்பாத்திட்டான்டா அப்படின்னு நமக்கு அதுல ஒரு ஆனர், டபுள் ஆனர் நமக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்றான். From his surmise, from his surmise na guess, from his guess proved false. அவனுடைய கெஸ் நம்ம அவன் டெம்ப்ட் பண்ணிடலான்னு அவன் நினைக்கிற அந்த கெஸ் இருக்கு பாரு, அது தவறு. Find peace within, favor from heaven. அப்போ அது தவறுங்கிறது ப்ரூவ் ஆயிடுது. அப்போ ஃபைண்ட் பீஸ், அப்போ நமக்கு மனசுல அமைதி கிடைக்குது. ஃபேவர் ஃப்ரம் ஹெவன், அவர் விட்னஸ் ஃப்ரம் த ஈவெண்ட், ஃப்ரம் த ஈவெண்ட் என்ற இந்த சம்பவம், இந்த சம்பவத்தை ஹெவன்ல இருந்து கடவுள் பார்க்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ இவன் தோக்கடிச்சது நமக்கு ஒரு வெற்றி. இதை பார்த்து கடவுள் நம்மை பார்த்து சார் என் பிள்ளைங்க நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க பாரு, அது நமக்கு ரெண்டாவது வெற்றி. அதான் டபுள் ஹானர்னு சொல்லலாம். ஃபைண்ட் பீஸ் வித் இட், ஃபேவர் ஃப்ரம் ஹெவன், அவர் விட்னஸ், அவர் விட்னஸ்னா அவர் விட்னஸ் காட், காட் ஹூ சீஸ் ஃப்ரம் ஹெவன், ஹெவன்ல இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள், ஃப்ரம் த ஈவென்ட், இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற கடவுள் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பு நமக்கு இன்னும் ரெட்டிப்பாகும். And what is faith? சரி, faithனா என்ன? What is faith? Love, virtue, unassailed alone, without exterior help sustained. சரி, faith, love, virtue, நம்பிக்கை, அன்பு, virtue, நற்குணங்கள், இவையெல்லாம் unassailed. Unassailed-னா not tested. If they are all not tested, இவைகள் சோதித்து பார்க்கப்படவில்லை என்றால், ஒரு ஃபெய்த்ங்கிறது ஒரு சொல்லலாம், உனக்காக நான் உயிரே விடுவேன்னு பேசிட்டு தான் இருப்பான் ரொம்ப பேரு. ஆனா ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் வரும்போது அந்த உயிரை கொடுக்கிற அளவுக்கு அவன் தயாரா இருக்கானா, அதான் அவனுக்கு வைக்கிற டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் உண்மையில வெறும் வார்த்தை இல்லைங்க, அவன் சொன்னபடியே எனக்காக உயிரையும் கொடுப்பான். அவன் தான் ஃப்ரெண்டு அல்லது லவ் ஏதோ ஒன்று. அப்போ இந்த நம்பிக்கை என்பது லவ், நாம் ஒருவர் மீது கொண்டிருக்கக்கூடிய லவ் என்பது வர்ச்சி, ஒரு நல்ல குணம் என்பது. அதாவது நம்ம திருடவே மாட்டோம், we are all good people. ஆனா உங்க கண் முன்னாடி மிஸ்டர் மாணிக்கம், எவனுக்கோ ஒரு சீட்டு, இந்த மிஸ்டர் மாணிக்கம் என்ற சினிமா என்ன மாதிரி ஒரு சினிமா, ஒரு சம்திங் லைக் திஸ், அதுக்குள்ள போக வேண்டாம், ஏற்கனவே வீடியோ லென்த்தி இல்லையா. அதான் உங்களுடைய லாயல்ட்டி, உங்களுடைய நேர்மை, எல்லாம் நேர்மையா தான் இருப்பான். ஆனா உங்க கண் முன்னாடி பல லட்சங்கள் வந்து விழும்போது அப்பயும் நீங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நிக்கிறீங்க பாருங்க, அதான் உங்களுக்கு டெஸ்ட். அப்பயும் நீ அதெல்லாம் தூக்கி எடுத்து தெரிஞ்சு, சாதாரண எல்லாரும் தான் இருப்பாங்க, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், திருட மாட்டேன். ஓகே, உங்க கண் முன்னாடி இவ்வளவுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, யாரும் உங்களை இழிவா பேசுறதுக்கு சான்ஸே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழல். அந்த சூழல்லையா நான் இதுல வந்து உறுதியாக இருக்கேன்னு சொல்றீங்க பாருங்க, அதான் டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணணும். அதான் சொல்றேன், இந்த லவ்ங்கிறது, ஃபெய்த்துங்கிறது, வர்ச்சுங்கிறது, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணலன்னு வச்சுங்க வேஸ்ட். டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த டெஸ்ட்ல அது பாஸ் ஆகி நிக்குது பாருங்க, அப்பதான் அதுக்கு ஒரு மரியாதை. அதான் சொல்றான். And what is faith, love, virtue, unassailed alone, without exterior help sustained. Sustained supported. Exterior help, பிறருடைய உதவி இல்லாமல், சப்போர்ட் இல்லாம நீங்க தனியாக நின்று உங்களுடைய நம்பிக்கை, நேர்மை, அன்பை நீங்க தனியா நின்று அதை நீங்க காப்பாத்துறீங்கன்னு வச்சுங்க, அப்போ ஒன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ இது நமக்கு டெஸ்ட் வரட்டும்,
வந்தால் நான் ஃபேஸ் பண்ணுறேன், அப்போ நான் அவனுடைய டெம்டேஷனுக்கு நான் ஆளாக மாட்டேன். அப்படி ஆளாகவில்லை என்றால் கடவுளிடமிருந்து நமக்கு 2 வகையில் டபுள் ஆனர் நமக்கு கிடைக்கும். And what is faith, love, virtue, unassailed, alone, without exterior help sustained? Let us not then suspect our happy state, left so imperfect by the Maker wise Maker. So let us not then suspect our happy state. நாம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஸ்டேட், இந்த நிலை. இப்போ நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம் இந்த நிலைமையில. இந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த நிலையை நாம சந்தேகப்படக்கூடாது. கடவுள் நம்ம எப்பயுமே ஒரு ஆபத்தான சூழ்நிலையில தான் நம்மளை இருக்கோம், இப்படித்தான் நம்மளை கடவுள் உருவாக்கி இருக்காருன்னு நம்ம சந்தேகிக்க கூடாது. அவனை பத்தி நீ ஏன் பயப்படுற, வரட்டும் நான் ஃபேஸ் பண்றேன் அப்படி சொல்றான். நான் தனியா இருந்து நான் ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. Let us not then suspect our happy state, left so imperfect by the Maker wise. அப்படின்னா the wise Maker, நம்மை உருவாக்கிய புத்திசாலித்தனமானவர் யார்? கடவுள். நம்மை உருவாக்கிய அந்த கடவுள் நம்ம இம்பர்ஃபெக்டா வச்சிருக்காரு அப்படின்னு நாம சஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஹாப்பியா இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணணும். As not secure to single or combined. இதை நம்ம தனியாகவோ அல்லது கம்பைன் 2 பேரும் சேர்ந்தோம். நான் தனியா இருக்கும்போது அவன் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம், அல்லது கம்பைன் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம எதிரி வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சிங்கிள் ஆர் கம்பைன், ஃப்ரைல் இஸ் அவர் ஹாப்பினஸ். அப்படி நம்ம தனியாகவோ அல்லது கம்பைண்டாகவோ அவனுடைய டெம்டேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண முடியலைன்னா அவர் ஹாப்பினஸ் இஸ் வீக். நம்முடைய மகிழ்ச்சி என்பது வலிமையற்றது. இது ஒரு மகிழ்ச்சி தேவையா நமக்கு? எப்போ பார்த்தாலும் நம்ம பயந்துக்கிட்டு எந்த நேரத்தில் வருவான், நம்மளை ஏதோ பண்ணிடுவான் அப்படின்னு பயந்து இது வேண்டாம். இது வீக் அப்படின்றா. ஃப்ரைல் வீக் இஸ் அவர் ஹாப்பினஸ். இஃப் திஸ் பி சோ, அது அப்படித்தான் இருக்கும்னா, அண்ட் ஏடன் வேர் நாட் ஏடன் என்கின்ற இந்த தோட்டம் இருக்கு, இட் இஸ் நாட் ஏடன் என்ற தோட்டம், இட் ஷுட் நாட் பி Eden were no Eden, thus exposed to such danger. இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளதான் இந்த ஏடன்ல இருக்க 2 பேரும் இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு இருப்பது மகிழ்ச்சியே கிடையாது, இந்த ஏடனே கிடையாதுடா அப்படின்னு அவ பேசுறா. என்ன அழகா பேசுறா பாருங்க. எதுக்கு ஏன் பயந்துட்டு இருக்கணும்? பயந்துட்டே ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? இருக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப போல்டா சொல்றா. டு ஹூம், அவளுக்கு, தஸ் ஆடம். இப்போ ஆடம் பதில் சொன்னான். டு ஹூம், அவளுக்கு, தஸ் இவ்வாறு, ஆடம் fervently replied, passionately, உணர்ச்சி பூர்வமாக எல்லாத்தையும் கேட்கறான். என் ஒய்ஃப் என்னம்மா பேசுறாடா, எல்லாத்தையும் அவன் கேட்கறான். இப்பொழுது உணர்ச்சி பூர்வமாக அவன் பதில் சொல்லுகிறான். ரிப்ளைட், ஓ உமன், ஓ ஈவ், உலகத்தின் ஒரே பெண்மணியாகிய ஏவாளே, பெஸ்ட் ஆர் ஆல் திங்ஸ் as the will of God ordained them. கடவுள் holy order, புனிதமான கடவுளினால் நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களுமே பெஸ்ட் ஆர் all the things are all best as the will of God, கடவுளினுடைய விருப்பத்தை போல ordained them, அவைகள் அமைந்திருக்கின்றன, சிறப்பாக அமைந்திருக்கின்றன. His creating hand, அவருடைய உருவாக்குகின்ற கரங்கள், கடவுளினுடைய உருவாக்குகின்ற கரங்கள் nothing imperfect or deficient left. கடவுளினுடைய அந்த உருவாக்குகின்ற கரங்களினால் உருவாக்கின விஷயங்கள், இந்த ஏடன்கிற தோட்டம், செடி கொடிகள், மரம் செடி கொடி, ஆடம் ஈவ், உலகத்தில் இருக்கின்ற எல்லாத்தையும் கடவுள் தானே படைச்சிருக்காரு. இந்த கடவுள் படைத்த இந்த படைப்பாகிய அவருடைய படைப்பு நத்திங் இம்பர்ஃபெக்ட், ஹேஸ் லெஃப்ட் நத்திங் இம்பர்ஃபெக்ட், எதுவுமே இம்பர்ஃபெக்டா இருக்காது, பர்ஃபெக்டா இருக்கும். ஆர் டெஃபிசியன்ட் லெஃப்ட், கடவுள் இதை நல்லா படைச்சிருக்காரு, ஆனா இதுல கொஞ்சோண்டு இது மொத்தம் குறை அப்படி சொல்ல. டெஃபிசியன்ட் லெஃப்ட், நோ டெஃபிசியன்ட் லெஃப்ட், அதுக்கு எந்த விதமான நத்திங் இம்பர்ஃபெக்ட், நத்திங் டெஃபிசியன்ட், எதுலையுமே டெஃபிசியன்ட் இருக்காது, இம்பர்ஃபெக்ட்னு இருக்காது. கடவுள் அப்படி பர்ஃபெக்டா படைச்சிருக்காரு. ஆஃப் ஆல் தட் ஹி கிரியேட்டட் மச் லெஸ் மேன், of all that he created, அவர் உருவாக்கிய,
இந்த கடவுள் உருவாக்கின எல்லாமே மச் லெஸ் men எல்லாமே மனுஷனை விட கீழே இருக்கதான். மனுஷன் தான் டாப். ஸோ எல்லாத்துலேயும் டாப்பாக இருக்கிறவன் மனுஷன். அவனை விட கீழே படைத்திருக்கக்கூடிய மற்றவைகள் எல்லாமே அவைகள் கூட இம்பர்ஃபெக்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னா மனுஷன் எப்படி இருப்பான்? பர்ஃபெக்டாக படைச்சிருக்கார் மேன். ஆர் ஆகஸ்ட். ஆகஸ்ட் அப்படின்னா எனிதிங் that might has happy state secure or anything God has made. கடவுள் செய்திருக்கின்ற anything எதுவுமே that might hisனா man's happy state secure. எல்லாத்துலேயுமே மனிதனுடைய அந்த ஹாப்பியான ஸ்டேட், அந்த மகிழ்ச்சியான மனநிலையானது செக்யூர்டாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. மனுஷனுடைய மனநிலையில குறையே, அந்த மகிழ்ச்சிக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமத்தான் படைச்சிருக்காரு. செக்யூர் ஃப்ரம் அவுட்வர்ட் ஃபோர்ஸ். எந்த விதமான வெளியிலிருந்து நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்முடைய ஹாப்பினஸ் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்யூரிட்டி இல்லாத நிலைமை நமக்கு இல்லை. அப்படின்னா we are all secure. நம்ம செக்யூராக தான் இருக்கோம். Within himself the danger lies. So the danger of man lies within himself. மனுஷனுடைய ஆபத்து என்பது வெளியில இல்லை. ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா படைச்சிருக்காரு. அப்போ man's danger lies within himself. The danger lies within himself. அவனுக்குள்ளதான் அவனுடைய ஆபத்து இருக்கு. Yet lies within his power. அவனுடைய ஆற்றலுக்கு உள்ளுக்குள்ளதான் அது இருக்கு. எல்லாத்துலயும் இவன் தான் போய் மாட்டிக்குவான், இவன் தான் போய் சிக்கிக்குவான். ஒரு பேராசையினால அல்லது ஒரு காமத்தினால அல்லது பொய் சொல்றதுனால ஒன்னு அபகரிக்கணுங்கிறதுனால ஏதோ ஒண்ணுக்குள்ள இவன் தான் போய் சிக்கிக்குவானே ஒழிய இவனை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா தான் கடவுள் படைச்சிருக்காரு. பட் இவன் தான் ஏதாவது அப்ப வித்தின் ஹிம்செல்ஃப் அந்த ஆபத்து என்பது இவன் மனசுக்குள்ளதான் உருவாகிக்குது. வித்தின் ஹிம்செல்ஃப் தி டேஞ்சர் லைஸ், yet lies within his power. மனுஷனுடைய பவருக்குள்ளதான் அவனுடைய ஆபத்தே இருக்கு, அவன் தான் இருக்கு. Against his will he can receive no harm. அவனுடைய விருப்பம் இல்லாமல் அவனுக்கு எந்த விதமான தீமையும் வராது. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு தீமை வருது, கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு முழுக்க அவன் தான் காரணம். நம்முடைய ஏதோ ஒரு காரணத்தினால்தான் நமக்கு இந்த துன்பமே வருது. அப்போ எல்லா துன்பங்களுக்கும் அவன் தான் காரணம். அகைன்ஸ்ட் ஹிஸ் வில் he can receive no harm. அவனுடைய விருப்பம் இல்லாமல் அவனுக்கு எந்த விதமான தீமையும் அவனுக்கு வராது. அப்போ ஒருத்தனுக்கு தீமை வருது அப்படின்னா அதை அவனா கொண்டு வந்து சேர்க்கிறது, அவன் தான் செஞ்சுக்கிறான். ஏன்னா டேஞ்சர் லைஸ் வித்தின் ஹிம்செல்ஃப். அவனுக்குள்ளதான் இந்த டேஞ்சரே இருக்கு. அருமையா சொல்றான். சொல்லிட்டு பட் காட் லெஃப்ட் ஃப்ரீ த வில். கடவுள் மனுஷனுடைய வில், அந்த விருப்பம் இருக்கு பாருங்க, அந்த வில் பவர், அந்த விரும்புகின்ற தன்மை, மன உறுதி, இத ஃப்ரீயா வச்சிருக்காரு. God left free the will. God left the will of man free. For what obeys reason is free. இந்த விருப்பம் எதை சார்ந்து இருக்குன்னா பகுத்து பார்க்கின்ற அறிவை சார்ந்திருக்கிற விருப்பமா இருக்கணும். அப்போ பகுத்து பார்க்கின்ற ரீசனிங் பவரை சார்ந்திருக்கின்ற விருப்பமா இருந்தா இந்த விருப்பம் ஃப்ரீ. அப்போ இந்த ரீசன் இருக்கு பாரு, அதுவும் ஃப்ரீ. ஏன்னா சுதந்திரமாக பகுத்து பார்க்கக்கூடிய அறிவை கொண்டிருக்கக்கூடிய வில் ஃப்ரீ. அப்ப இதுவும் ஃப்ரீ, அதுவும் ஃப்ரீயா இருக்கணும். வில் மஸ்ட் பி ஃப்ரீ. இந்த வில்ல டெவலப் பண்ற ரீசன் மஸ்ட் பி ஃப்ரீ. அண்ட் ரீசன் he made right. அப்ப மனுஷன் என்ன பண்ணா அவனுடைய ரீசனிங் பவர் இருக்கு பாருங்க, அத ரைட்டா சரியா இருக்கும். உங்களுடைய பகுத்து பார்க்கின்ற ரீசன் ரைட் சரியா இருந்தா அந்த சுதந்திரமாக அந்த ரீசன்ல இருந்து உருவாகிற அந்த வில் ஃப்ரீயாக இருக்கும். So free reason, the reason must be right. So reason is free and reason he made right. He made the reason ever right. But ஆனால் bid her well beware. But bid na wish.
யார் விஷ் பண்றது? காட். காட் விஷ். ஹிஸ் ஹர் வில். ஹர் வில் இந்த இடத்துல ஹர் என்பது ரீசனிங் பவர். ஹர்னு இந்த இடத்துல சொல்றது மனிதனுடைய அந்த பகுத்து பார்க்கின்ற ஆற்றலை சொல்லுகிறார். கடவுள் என்ன விரும்புகிறார்? காட் பிட். பிட்னா காட் விஷஸ் ஹர். ஹர்னா the reasoning power well beware. அப்போ அந்த பகுத்து பார்க்கின்ற ஆற்றல் ஆனது பி அவேர் அப்படின்னா எவர் அவேக், எப்பொழுதும் விழித்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய பகுத்து பார்க்கின்ற ஆற்றல் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். யாராவது ஒரு தண்ணி அடிச்சிடறோம், நீங்க அப்படியே மயங்கி போகும்போது நமக்கு பகுத்து பார்க்கின்ற ஆற்றல் வராது. இப்போ தண்ணி அடிச்சுட்டான்னா என்ன செய்வோம்? யாராவது ஒரு தேவையில்லாமல் ஒரு பொம்பளைகிட்ட போய் வம்புழுத்துறோன்னு ஒரு உதாரணம் வச்சிருவோம். அப்போ இந்த சாதாரணமாக நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க. ஆனால் இது உள்ளே போன உடனே நாம் நம்முடைய பகுத்து பார்க்கின்ற ஆற்றல், நாம் எல்லாத்தையும் பகுத்து பார்த்து செயல்படுகின்ற தன்மையுடைய மனிதன் நாம். ஆனால் ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டோன்னே என்ன ஆகுது? அந்த பகுத்து பார்க்கின்ற தன்மையானது குறைஞ்சு போகுது. அப்போ நம்ம செயல்படுகின்ற தன்மை என்னாது? மாறி போயிடுது. இப்போ நமக்கு ஒரு பெண்ணின் மீது ஒரு பெரிய மோகம், அந்த மோகத்தில் நம்ம ஒரு பெண் மேலே இருக்கும்போது நம்முடைய தாய் தந்தையர் எல்லாத்தையுமே நம்ம உதாசீனப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம் இதுக்காக. அப்போ இந்த லஸ்ட், இந்த மோகம் என்பது நம்முடைய ரீசனிங் பவர் இருக்கலாம். இவளுக்கு நம்ம காதலிக்கிறோம், நம்ம ஓகே, அதுக்காக நம்ம அவங்கள விட முடியுமா, இழக்க முடியுமா? அப்போ அங்கே ரீசனிங் பவர் வீக் ஆகிடுதுல்ல. இதைத்தான் இந்த இடத்துல சொல்லலாம். இவன் எவ்வளோ அருமையாக சொல்லாமாங்க. பட் God wish her will, her reasoning power be always awake. எப்பொழுதும் இந்த பகுத்து பார்க்கின்ற அறிவு என்பது விழிப்புடன் இருக்க வேண்டும். அந்த பகுத்து பார்க்கின்ற அறிவை இந்த காமம், பணத்தாசை இவையெல்லாம் அந்த பகுத்து பார்க்கின்ற அறிவை மறைக்கும். அப்பெல்லாம் அவர் விழிப்புடன் இருக்க வேண்டும். அண்ட் ஸ்டில் எரெக்ட். எப்பொழுதும் அந்த பகுத்தறிவு என்பது எரெக்ட், அப்படி நேர்மையா அப்படி இருக்கணும், எரெக்டா இருக்கணும். ஸ்டாண்ட் எரெக்ட். லெஸ்ட் இல்லைன்னா, அப்படி இந்த ரீசனிங் பவர் சரியா இல்லைன்னா, பை சம் ஃபேர் அப்பியரிங் குட் சர்ப்ரைஸ் ஷீ டிக்டேட் ஃபால்ஸ். அப்போ அப்படி இல்லைன்னா சம் ஃபேர் அப்பியரிங் குட். ஃபேர் அப்பியரிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அதாவது உங்களுக்கு பகுத்து பார்க்குற ஆற்றல் இல்லைன்னு வச்சுங்களேன். இந்த ஃபேர் அப்பியரிங், ஃபேர் அப்பியரிங்னா நல்லா நன்றாக காட்சியளிக்கின்ற எது? ஈவில், தீமை. தீமை நல்லா காட்சியளிக்கும் அதுகிட்ட. ஏன்னா உங்களுக்கு தான் ரீசனிங் பவர் இல்லையே. இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்துறான்னு நமக்கு தெரிஞ்சாலும் அவள் மீது இருக்கக்கூடிய ஒரு காமத்தினால அவள் ஏமாத்துகின்ற தன்மை நம்ம மைண்ட்ல ஏறவே ஏறாது, புரியாது. இதைத்தான் இந்த இடத்துல சொல்றோம். சம் ஃபேர் அப்பியரிங், பார்க்கறதுக்கு நல்ல மாதிரியே இருக்கும், பேசுறது பார்க்கறது எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா அது ஈவில். த ஃபேர் அப்பியரிங் குட், அந்த ஈவில் சர்ப்ரைஸ்டு. சர்ப்ரைஸ் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிடும். அதை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி, நீங்க எப்பொழுதுமே அம்மா அப்பாவினுடைய நிழல்ல அவங்க பேச்சை கேட்கறவங்க தான் நம்ம நல்லவங்க. ஆனா ஒரு 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 ஃபேர் அப்பியரிங், அப்பியரிங் தான் ஃபேர், குட். உண்மையிலேயே அது ஃபேரா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப நமக்கு அம்மா அப்பாவுக்கு நம்மளும் தீமை இழைக்க மாட்டோம், அவங்களும் தீமை இழைக்க மாட்டாங்க, அவங்களும் நம்ம தீமை இழைக்க விட மாட்டாங்க. என்ன அவங்க அம்மா அப்பாட்டு இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு நம்மளே அவங்க கண்டிச்சுடுவாங்க. இல்ல அப்படின்னா நாம அம்மா அப்பாவை கொடுமைப்படுத்தினா அவங்க என்ன செய்வாங்க? அதை ரசிச்சுட்டு நமக்கு வேணும்னே 2 பாயிண்ட் எடுத்து தூண்டி விட்டு நம்ம அந்த காரியத்தை செய்ய வைப்பாங்க. அப்போ அது இட் அப்பியர்ஸ் ஃபேர், பட் ஆக்சுவலி இட் இஸ் ஈவில். இதான் ஃபேர் அப்பியரிங் குட் சர்ப்ரைஸ் மே கன்ஃபியூஸ். ஷீனா the reasoning power dictate false. அப்போ நமக்கு பகுத்தறிவு என்ன பண்ணா? நம்ம தப்பு செய்ய நம்மளை டிக்டேட் பண்ணோம். the reasoning power dictate. ஷீ என்பது இந்த இடத்துல ஷீ ஹர் எல்லாம் reasoning power dictate false. நம்மளை தவறு செய்ய டிக்டேட் பண்ணோம். நீ தப்பா நம்மளை பண்ண சொல்லும், அவ சொல்றதான் கரெக்ட், அவ சொல்றதுல லாஜிக் இருக்குல்ல, சரிதானே அப்படின்னு நம்மளையே அது நம்ப வச்சு நம்ம தப்பு பண்ண வைக்கும். she dictate false and misinform the will. அது என்ன பண்ணும்னா தப்பா டிக்டேட் பண்ணிட்டு நம்முடைய வில், நம்முடைய விருப்பம், மன உறுதி இருக்கு இல்லையா, இத மிஸ்இன்ஃபார்ம், தப்பா நம்மள
தப்பா நமக்கு மிஸ்இன்ஃபார்ம், நம்முடைய வில், நம்முடைய விருப்பத்திற்கு தப்பாக இன்ஃபார்ம் பண்ணி நம்மளை தப்பு பண்ண வச்சிரும். மிஸ்இன்ஃபார்ம் த வில் டு டூ வாட் God expressed has forbid. கடவுள் எதை நம்மை forbid தடுக்கிறாரோ, எதை நம்மை செய்யக்கூடாது என்று தடுக்கிறாரோ அதை செய்ய அது வச்சிடும். ட்ரிங்க் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ஒருத்தன் வந்து சொல்லுவான், என்ன மாப்பிள்ள இந்த காலத்துல போய் என்ன நீ எல்லாம் என்னையா நீ எல்லாம் ஒரு கற்காலத்துல வாழ வேண்டிய ஆள்றா நீ, ஏன்டா அப்படி அப்படின்வான். அப்புறம் என்ன பண்ண போற, சம்பாரிச்சு என்ன பண்ண, வாழ்க்கை ஜாலியா இருக்கணையா. அவன் சொல்றத பார்த்தா என்னமோ அவன் சொல்லலைன்னா நம்ம ஜாலியா இல்லாத மாதிரி நம்மளையே அவன் நம்ப வைப்பான். இந்த ட்ரிங்க் சாப்பிடாதவன்லாம் ஜாலியா இல்லை, அவன் ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுவான். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்று நம்புனீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய பகுத்தறிவு ஒழுங்கா வேலை செய்யாது, நீங்க அந்த தப்பான காரியத்தை செய்ய வச்சிரும் அது. She dictate false and misinform the will to do what God express has forbid. கடவுள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் இது மிஸ்இன்ஃபார்ம், நம்முடைய மன விருப்பத்திற்கு தவறான தகவலை கொடுத்து நீங்க விரும்பிய அந்த காரியத்தை செஞ்சிருவீங்க, அப்படி செய்ய வச்சிரும். Forbid. So not then mistrust. Mistrust அப்படின்னா ட்ரஸ்ட்னா நம்பிக்கை, மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை இல்லாம. தென் மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்னா மிஸ்அண்டர்ஸ்டாண்ட். பட் டெண்டர் லவ் தட் ஐ ஷுட் மைண்ட் யூ ஆஃபன் அண்ட் மைண்ட் தவ் மீ. அதனால இப்போ ஸோ நாட் தென் மிஸ்ட்ரஸ்ட், அதனால இப்படி நடந்துரும். இதுதான் இவன் எவ்வளோ பெரிய ஃபிலாசபியை சொல்லிட்டு, அதனால டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, அதனால நான் இப்போ சொன்னதை வச்சுட்டு நீ தப்பா புரிஞ்சிக்காத, இதுக்கு தான் நான் சொன்னேன். தென் ஸோ நாட் தென் மிஸ்ட்ரஸ்ட், ஸோ டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, பட் டெண்டர் லவ். ஐ சே ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் ஆஃப் த சாஃப்ட் லவ் ஐ ஹாவ் ஆன் யூ. உன் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய அந்த மென்மையான காதலின் காரணத்தினால் நான் இதை சொன்னேன். That I should mind you often. என்ன I should mind you அப்படின்னா I should take care of you. உன்னை கவனிச்சுக்க வேண்டியது என் வேலை. உன் மீது அன்பு செலுத்தி உன்னை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலை என்னது. And mind thou me and you mind me. என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது உன்னுடைய வேலை, உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னுடைய வேலை. நான் எனக்கு எதுவும் ஆயிடாம இருக்கணும், அதான உண்மையான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது. எனக்கு ஏதாவது ஒன்று வந்துருமோன்னு அதுன்னு நான் இதானே இருக்கணும். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் உனக்கு சொல்கிறேன், டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு தப்பாக புரிஞ்சிக்காத, இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். Love me. Firm we subsist, yet possible to swear, since reason not impossibly may meet some specious object by the foe suborned. Firm we subsist. We are firm. நாம் உறுதியாக தான் இருப்போம். In our loyalty. We are so firm in our loyalty to God. கடவுள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த உண்மையில் நாம் ரொம்ப firm, உறுதியாக தான் இருப்போம். Yet இருந்தாலும் possible to swerve. To swerveனா to change. அப்படியே ஆசிலேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்துடும். நம்ம உறுதியாக தான் இருப்போம், ஆனால் திடீர்னு நமக்கு ஆசிலேஷன் ஆகிறது, there are chances, அப்படி சந்தர்ப்பம் வந்துடும். But yet possible to swerve, since reason not impossibly may meet some specious object. Specious na ஒரு particular object by the foe. By the foe அப்படின்னா by the enemy. Suborned அப்படின்னா design. நம்முடைய எதிரியானவன் ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பான், நம்மளை இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறத அவன் ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பான். அவன் டிசைன் பண்ண அந்த ஒன்றை நீ மீட் பண்ணும்போது இப்படி உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய குழியை வெட்டி மேலே பார்த்தா அழகாக போட்டு வச்சிருப்பான். அவன் டிசைன் பண்ணியிருப்பான், உடனே அதுக்குள்ளே விழ வைக்கணும்னு. நமக்கு அது தெரியாது, விழுந்துருவோம். நம்முடைய எதிரி ஒரு மாதிரி டிசைன் பண்ணுவான் நம்மளை விழ வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி விழ வைக்கிற அவனுடைய அதுக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம விழுந்துருவோம். அதனால தான் நம்ம இருக்கக்கூடாது. Since reason not impossibly may meet some specious na particular object by the foe suborned and
fall into deception. Deception தவறு. Fall into, we may fall into, அதனால நாம விழுந்துருவோம், சம் தவறுக்குள்ள விழுந்துருவோம். unaware, நமக்கு தெரியாமலே விழுந்துருவோம். நம்ம ஒன்றும் வேணும்னு செய்யப்படுறதில்ல, அவன் அப்படியே சொல்ல சரிங்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு தெரியாம நம்ம தப்புக்குள்ள விழுந்துருவோம். ஸோ நாட் கீப்பிங் ஸ்ட்ரிக்டஸ்ட் வாட்ச். ஸோ அதனால இஃப் வி டு நாட் கீப் ஸ்ட்ரிக்டஸ்ட் வாட்ச், அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம சுற்றுப்புறத்தை ஸ்ட்ரிக்டா கண்காணித்து கொண்டே இருக்கணும். எந்த நேரமும் எது வேணாலும் நடந்துடும். நாம உறுதியானவங்க தான், ஆனா திடீர்னு ஒண்ணு நம்மளை அறியாமையே அதுக்குள்ள இந்த தவறை பண்ண வச்சிரும். ஸோ நாட் கீப்பிங் ஸ்ட்ரிக்டஸ்ட் வாட்ச். இஃப் வி டு நாட் கீப் த ஸ்ட்ரிக்டஸ்ட் வாட்ச் as she was warned, as she was warned. She was warned na ஏவாள் எச்சரிக்கை, ஏவாளுக்கு கடவுளினால் எச்சரிக்கைப்பட்டதை போல, அல்லது as we have been warned by God, நமக்கு கடவுள் எப்படி என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காரோ அந்த எச்சரிக்கையை நாம மீறி இந்த தவறை செஞ்சிருவோம். seek not temptation. அதனால therefore it is not advisable to seek temptation. அதனால ஒரு டெம்டேஷன் இருக்கிற ஒண்ணுக்குள்ள போய் நாம சிக்க கூடாது. நான் ஒன்றும் அப்படிலாம் இருக்க மாட்டேன். அப்படியே வச்சுங்க, ஒரு விதவிதமான உணவுப் பொருட்கள் அங்கே நிறைந்து கிடக்கு. நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் அதெல்லாம் பார்த்து நான் மயங்க மாட்டேன் அப்படின்னு போயிடுவோம். ஆனால் நமக்கு பிடிச்ச ஒன்று வந்துடும், கொஞ்சோண்டு யாரும் கவனிக்கல, தெரியாது, சரி கொஞ்சோண்டு எடுத்தா வந்துடும். அதனால அப்படி நம்ம ஒரு டெம்டேஷன் ஆகிற இடத்துக்கு நம்ம போகாமல் இருக்கதான் பெஸ்ட். நீ போயிட்டு அதை நான் சமாளிச்சிருவேன், எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றதை விட அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கதான் பெஸ்ட். seek not temptation. Therefore what I advise is don't seek temptation. Temptation இருக்கிற இடத்துக்கு போகாத. Then which to avoid were better. It is better to avoid. எது பெஸ்ட்? ஒரு டெம்டேஷன் இருக்கிறதுக்கு போக கூடாது, அங்க போகாம இருக்கிறதை தவிர்த்துறணும், அதுதான் பெஸ்ட். which to avoid were better. அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறது தான் பெட்டர். and most likely it if from me you severe not. அதனால தான் அப்படி ஆயிடும். therefore which to avoid were better. and most likely if from me, நீ என்னிடமிருந்து thou sever not. sever notனா part, பிரிஞ்சு போகாது. அதனால தான் என்கிட்ட இருந்து நீ பிரிஞ்சு போகாதுன்னு நான் சொல்றேன். trial will come unsought. unsought means unexpectedly. எதிர்பாராத விதமாக ட்ரையல், நமக்கு ஒரு சோதனை. ட்ரையல்னா சோதனை, திடீர்னு நமக்கு ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு சோதனை வரும். wouldst thou approve your constancy. அப்போ எதிர்பாராத விதமாக நமக்கு ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா would thou, you would approve அப்படின்னா you want to prove, you want to prove your constancy. constancyனா உறுதித்தன்மை, of faith. கடவுள் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை, நீங்கள் உறுதித்தன்மையை நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரூவ் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் thy obedience. so first you show your obedience to me. நீ கடவுள்கிட்ட நீ உன்னுடைய உறுதித்தன்மை எதிர்பாராத விதமா வந்துருச்சுன்னா கடவுள்கிட்ட நீ எவ்வளவு லாயலா இருக்கேங்கிறத நீ ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதனால முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்கிட்ட ஒபீடியன்ஸா இருக்கிறத நீ ப்ரூவ் பண்ணு, நான் சொல்றதை கேளு அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் thy obedience. ஃபர்ஸ்ட் யுவர் ஒபீடியன்ஸ், முதல்ல உன்னுடைய கீழ்ப்படிதல். டு whom? டு மீ, எனக்கு. முதல்ல நான் சொல்றதை கேளு. தி அதர் who can know. ஸோ முதல்ல நான் சொல்றதை கேளு, அதுக்கப்புறம் தி அதர் who cannot seeing you attempted, who at least. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் உருவாக்குறது யாரு? முதல்ல நான் சொல்றதை கேளு, you show your obedience to me. then அதுக்கப்புறம் இந்த ட்ரையல் எல்லாம் நமக்கு கொடுக்குறாருல்ல, இந்த நமக்கு ஏற்படுற இந்த சோதனை எல்லாம் யாரு கொடுக்குறா? கடவுள் தான் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு இல்லையா?
அப்போ அதுக்கப்புறம் இந்த ட்ரையல் எல்லாம் நமக்கு கொடுக்கிறாரே அந்த கடவுள்கிட்ட இதை வென்று, கடவுளே நீங்க கொடுத்த சாட்டன் மூலமா வருதுனால அது கடவுளுடைய விருப்பம் தானே, கடவுள் தானே அப்படி ஒரு டிசைன் பண்றாரு. அப்போ அதுல நீ வென்று முதல்ல என்கிட்ட ஒபீடியன்டாரு ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது இந்த டிசைன் எல்லாம் பண்ணியிருக்காரு பாரு, அப்போ அந்த கடவுளிடம் உன்னுடைய இதை நிரூபி. பட் இஃப் thou think trial unsought may find us both securer than thus warned thou seemst. But if thou think, if you believe trial unsought அப்படின்னா unsought trial, if you believe unsought trial எதிர்பாராத விதமான சோதனை, unsought trial unsought அப்படின்னா unsought trial unexpected trial எதிர்பாராத விதமான இந்த சோதனை என்பது, if you believe இந்த எதிர்பாராத விதமான சோதனை என்பது may find us both securer, நாம ரெண்டு பேருமே செக்யூர் பாதுகாப்பாக இருக்கிறோங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். அது சோதனை தான். may find us both securer than thus warned அப்படின்னா than this warning, இந்த எச்சரிக்கைங்கிறது நாம ரெண்டு பேரும் செக்யூரா இருக்கோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு எதிர்பாராத விதமான சோதனை. warned thou seemst அதுதான். அப்படி அதை நீ புரிஞ்சுக்கிட்டு then thou seems to go, அதுக்கப்புறம் அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ போ. இதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீ போகணும். அப்பயும் உனக்கு போகணும்னா நீ போகலாம் அப்படின்னு சொன்னான். for your stay not free absence you more, for thy stay your stay here not free அப்படின்னா without free will, நீ இங்க இருக்கிறதுங்கிறது வித்தவுட் ஃப்ரீ வில், உன்னுடைய விருப்பத்திற்கு. அதான் சொல்லிட்டான், இப்ப நான் சொன்னேங்கிறதுக்காக நீ இருக்காத, இதெல்லாம் உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா நீ யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் யுவர் ஸ்டே ஹியர் நாட் ஃப்ரீ, யுவர் ஸ்டே ஹியர் வித்தவுட் ஃப்ரீ வில், உன்னுடைய ஒரு ஃப்ரீயான உன்னுடைய மன விருப்பம் இல்லாம நான் சொன்னேங்கிறதுக்காக நீ இருக்க வேண்டாம், நீ போகலாம். absence you more, so அப்படி இருக்க வேண்டாம். it is better you absent, அதனால நீ absent, இங்க absent ஆகிட்டு நீ ஒன்று நினைச்சபடி தனியா நீ போகலாம். அதாவது சொல்றான், இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காக முதல்ல என்கிட்ட ஒபீடியன்ஸா இரு அப்படின்னு நான் சொன்னேங்கிறதுக்காக, சரி நீ சொன்னேங்கிறதுக்காக இருக்கேன்னு இருக்க வேண்டாம். உனக்கு போறதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா absent you better, ஓகே நீ போகலாம், என்னை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு go in your native innocence, இப்போ அப்படின்னு சொல்றான். உன்னுடைய நேட்டிவ் இன்னசென்ஸ், உன்னுடைய இயற்கையான கள்ளம் கபடமற்ற தன்மை என்கின்ற ஒரு ஆர்மர், ஒரு படைக்கலம், அதை உனக்கு கவசமா வச்சுக்க. அதாவது அதுலயும் ஒரு கள்ளங்கபடமற்ற தன்மை இருக்குல்ல, அதுவே அதை நீ உனக்கு பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு, அந்த கள்ளங்கபடமற்ற தன்மையே உனக்கு பாதுகாப்பு என்று வைத்துக்கொண்டு நீ போலாம். go in your native innocence, rely on what you have virtue, rely on நம்பு what you have of virtue, உன்னிடம் இருக்கக்கூடிய நல் குணங்களெல்லாம் நீ நம்பு. உன்னுடைய கள்ளங்கபடமற்ற தன்மையை நீ ஆயுதமாக வைத்துக்கொள். உன்னுடைய கள்ளங்கபடமற்ற தன்மை, உன்னுடைய நற்குணங்கள், இவைகளெல்லாம் உன்னை காப்பாற்றும், நீ போலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னசென்ஸ், ரிலை ஆன் வாட் thou has of virtue, summon all அப்படின்னா call all your good virtues, உன்னிடம் இருக்கக்கூடிய நற்குணங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேரு. for God towards you have done his part, கடவுள் அவருடைய பகுதிக்காக, அவருடைய பங்காக உனக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா மிகச்சிறந்த நற்குணங்கள். அந்த நற்குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துக்க, அந்த நற்குணங்கள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும், நீ போய் வா அப்படின்னு சொல்றாங்க. உங்கள்கிட்ட நல்ல குணங்கள்லாம் இருக்கு இல்லையா,
அப்போ நற்குணங்கள் மிகுந்து இருக்கிறவன் எங்கேயும் போது தப்பு பண்ணிட மாட்டான். ஏன் நான் வந்து ஒரு நல்ல குணம் மிக்கவன், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்கின்ற தன்மையானவன், உண்மை பேச வேண்டும் என்கின்ற தன்மை எனக்கு இருக்கு. அப்போ நான் இது என் மனதில் உறுதியா இருந்துச்சுன்னா நான் எந்த சூழல் வந்துச்சுனாலும் நான் தப்பிச்சுக்குவேன். அதான் சொல்லலாம், உங்ககிட்ட இந்த நற்குணங்கள்லாம் இருக்கு, இந்த நற்குணங்களையே நீ ஆயுதமாக வைத்துக்கொள், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். do thine, நீ போலாம். So spake the patriarch of mankind. So spoke, இப்படித்தான் the patriarch of mankind, மனித இனத்தின் patriarchனா father, the father of mankind, ஆடம் இப்படித்தான் கூறினாரு. பட் ஆனால், இப்போ ஆடம் சொல்லியாச்சு, பட் ஈவ் persisted. ஆனா ஏவாள் அவள் சொன்னதையே அவள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறாள். yet submiss though last reply, yet இருந்தாலும், yet though submissively last I reply, நான் கடைசியாக அவள் கூறினாள். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பணிவுடன் தன்னுடைய கடைசி ஆர்குமெண்ட்டை இப்பொழுது பணிவுடன் ஏவாள் வைக்கிறாள். submiss though last reply, தன்னுடைய கடைசி பதிலுரையாக இங்கே அவள் சொல்லுகிறாள். with your permission, முடிவு பண்ணிட்டா, with your permission I go, நான் போறேன்டா, உன் பர்மிஷனோட போறேன். then and thus forewarned, நீ எனக்கு forewarned by you, நீ ஏற்கனவே எனக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்க, இப்படிலாம் நடந்தோன்னு நீ எனக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்க, அந்த முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய அனுமதியோடு நான் போகிறேன் ஆடம். chiefly by what your own last reasoning words touched only, that our trial when last sought may find us both perhaps far less prepared. The willinger I go, nor much expect a far so proud will first the weaker seek. With thy permission I go then, and thus forewarned by you, உன்னுடைய முன்னெச்சரிக்கையோடு, நீ கொடுத்த முன்னெச்சரிக்கைகளையும் மனதிலே எடுத்துக்கொண்டு உன்னுடைய சம்மதத்துடன் நான் போகிறேன் ஆடம். chiefly by what your own last reasoning words, நீ கடைசியா சொன்ன பாரு ரீசனிங் வேர்ட்ஸ், பகுத்து, நீ கடைசியாக கூறிய பகுத்து பார்க்கக்கூடிய அந்த வார்த்தைகள், touched only, that touched, அது என்ன, என் மனசை தொட்டுடுது, that our trial, நமக்கு ஏற்படுகின்ற சோதனையானது, when least sought may find us both perhaps far less prepared. The willinger I go. அவர் சொல்றார், least sought, when least sought may find us both perhaps far less prepared. இப்ப இதுக்கு வந்து நாம ரொம்ப லெஸ் ப்ரிப்பேர்ட், நாம அவ்வளவா ப்ரிப்பேர் ஆகல. அதாவது கடவுள் அவன் அப்படிலாம் சொல்லிடுவான், அதனால நீ வந்து அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீ உன்னுடைய கள்ளங்கபடமற்ற இன்னசென்ஸ், கள்ளங்கபடமற்ற தன்மைகளையும் உன்கிட்ட இருக்கக்கூடிய குட் வர்ச்சூஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவைகளை உனக்கு பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு நீ போ அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் வரும்போது அதை எதிர்கொள்ளுவதற்கு நம்ம கிட்ட we are not prepared, நம்ம கிட்ட ப்ரிப்பேர்டா இல்லை. அதனால நான் வந்து நல்லவன், நான் வந்து தப்பு பண்ணாதவன், நற்குணங்கள் என்கிட்ட இருக்கு, இது ஒண்ணுதான் ஆயுதம் அப்படிங்கிறதோட நீ என்ன போ சொல்ற. அப்ப we are less prepared, நம்ம லெஸ் ப்ரிப்பேர்டாக நம்ம இருக்கோம். அதனால நற்குணங்களையும் கள்ளங்கபடமற்ற தன்மையும் மட்டுமே நீ ஆயுதமாக எடுத்துக்கொண்டு போ என்று நீ கடைசியாக ஆர்கியூ பண்ணி நீ சொன்னியே. chiefly what your own last reasoning word touched only, that our trial when least sought may find us both perhaps far less prepared. The willinger I go, the willinger I go, not much expect a foe so proud will first the weaker seek. weaker அப்படின்னா உமன், weaker வலிமை, இந்த ரெண்டு பேர்ல யாரு வீக்கு? உமன். அதனால அந்த வலிமை குறைந்தவளாக இருக்கக்கூடிய பெண்ணாகி என்னைத்தான் அவன் தேர்ந்தெடுத்து வருவான். அதனால நான் வில்லிங்லி ஐக்கோ, நான் போறேன் மீட் பண்றேன்,
அவனை நான் ஜெயிக்கிறேன் பார் அப்படிங்கிற. The willinger I go, nor much expect for so proud will first the weaker see. ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணுவான், இந்த வலிமை குறைந்தவங்களை தான் மீட் பண்ண பார்ப்பான். அந்த வலிமை குறைந்தவளாகிய நான் வேணும்னே அவங்ககிட்ட நான் போறேன், ஆர்கியூ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்றார். See, so bent the more shall shame him his repulse. Repulsனா his repulse அப்படின்னா his reputation. அப்படி நான் போகும்போது the more shall shame him, அது அவனுக்கு போய் அவனை நான் ஃபேஸ் பண்ணி அவனுக்கு நான் அவமானத்தை ஏற்படுத்துவேன். ஷேம் his reputation, அவனுடைய புகழுக்கு. ஏன்னா அந்த வர்ற சாட்டன் என்பவன் once he was next to God, கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருந்து ஆற்றல் மிகுந்த சாட்டனை நான் வென்று அவனுக்கு ஒரு அவமானத்தை தேடி தருவேன், நான் போறேன் அப்படின்னு சொல்றார். Thus saying, இப்படி சொல்லிட்டு from her husband's hand her hand, அதாவது இப்போ அவன் கை, ஆடமுடைய கை இவளின் கை மீது வச்சிருக்கான். இப்படி அவள் சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு thus saying from her husband's hand her hand, அவனுடைய கை, அவன் கை பிடிச்சிருக்கான் இல்லையா, அதுல இருந்து இவள் தன்னுடைய கையை எடுத்துக்கொண்டு சாஃப்ட் she withdrew her hand from him, அவனிடமிருந்து தன்னுடைய கையை மெதுவாக எடுத்துக்கொண்டு and like a wood dryad or dryad, இதெல்லாம் அவன் எப்படி போறா அப்படிங்கிறத அப்படி கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலா சொல்ற. ஒரு காட்டு தேவதையை போல, and like a wood dryad, wood dryadங்கிறது a nymph of mountain, ஒரு மலை தேவதையை போல. ஆர் dryad அப்படின்னா the nymph of grove, ஒரு தோப்பு, மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தோப்பினுடைய ஒரு நிம்ஃப் தேவதையை போல. ஆர் ஆஃப் டெலியாஸ் ட்ரைன், டெலியாங்கிறது டயானா என்கின்ற ஒரு காட். ஸோ டயானாங்கிறது காடஸ் ஆஃப் ஹண்டிங், வேட்டையாடுகின்ற கடவுள் டயானா. டயானாவை இந்த இடத்துல டெலியாஸ்ன்றான். டெலியாஸ்னு ஏன் சொல்றான்னா, டெலோஸ், DELOS, டெலோஸ் என்பதுதான் டயானா பிறந்த ஊர். அப்போ டெலோஸ்ங்கிற ஊரில் பிறந்த டயானா, அதைத்தான் டெலியோஸ் அப்படிங்க. அப்ப டெலியோஸ்ங்கிறது டெலோஸ் என்ற ஊரில் பிறந்தவளாகிய டயானாவை குறிக்கும். ஸோ இந்த இடத்துல டெலியாஸ் என்பது டெலியாஸ் ஃபாலோவர்ஸ், ட்ரெயினா ஃபாலோவர், த ஃபாலோவர்ஸ் ஆஃப் டயானா, டயானாவை பின்தொடர்ந்து வருபவர்கள். அதாவது 3 கடவுளை சொல்றான். ட்ரியேடுங்கிறது த நிம்ஃப் ஆஃப் மவுண்டன், மலை தேவதை. ட்ரையட், DRYAD அப்படிங்கிறது காட்டின் தேவதை. டயானா அப்படிங்கிறான், டெலியாஸ் அப்படிங்கிறது டயானா. ட்ரெயின் அப்படின்னா பின்தொடர்ந்து வருபவர்கள். டெலியாஸ் ட்ரெயின் அப்படின்னா டயானாஸ் ஃபாலோவர், த ஃபாலோவர்ஸ் ஆஃப் டயானா. அந்த டயானா என்கின்ற தேவதையை பின்பற்றி வருபவர்கள். இவர்களெல்லாம் எப்படி அப்படியே சாஃப்டா மென்மையாக நடந்து போவாங்களோ அது மாதிரி அவன் இவள் மேல வைத்திருக்கின்ற கையை மெதுவாக நீக்கிவிட்டு இவள் அந்த மாதிரி ஒரு தேவதை மாதிரி நடந்து போகிறாள். அதான் சொல்றோம். Dryad or of Delia's train betook her to the groves. அப்படியே அவ என்ன பண்றா, அந்த grove, அந்த தோப்புக்குள்ள போறா. Betook her to the groves, but Delia's self in gait surpassed. அதாவது அந்த டயானாவுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அப்படியே இந்த டயானாவை அழைச்சிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போவாங்கல்ல, அப்படி மென்மையாக நடந்து. ஒரு தேவதைய சினிமாலே கண்டா என்ன ஆகும், அப்படியே இப்படிதான் கடமுட்டெல்லாம் வராது, அப்படியே மெதுவாக அப்படியே பறக்கிறது கூட பார்த்தீங்கன்னா அப்படி மெதுவாக தான் பறக்கும். அப்படி மெதுவாக அப்படி பறக்கிற ஒரு தேவதை மாதிரி இந்த சாஃப்டா இவன் நடந்து போறா. அவங்க மாதிரி goes, but Delia's self in gait na நடை அழகு, surpassed and goddess like deport பிரிஞ்சு போறது. ஒரு தேவதை பிரிஞ்சு கடவுள் மாதிரி அவள் பிரிந்து போகிறாள். though not as she with bow and quiver.
quiverனா arrow. Bow and quiver அப்படின்னா bow and arrow armed. வில் அம்பை ஆயுதமாக எடுத்துக் கொள்ளாமல், not as she, not armed with bow and arrow. bow and arrow அதாவது இந்த தேவதைகள் எல்லாம் போகும்போது என்ன பண்ணுன்னா, நீங்க இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணும், அப்படியே போகும்போது அதுங்க ஒரு வில் அம்பு வச்சிருக்கோம். ஒரு மலரினால் ஆன ஒரு வில்லு, அந்த மலரினால் ஆன அம்பு. அது வில் அம்பு வச்சிருந்தா கூட அது விட சாஃப்டா தான் இருக்கும். அவைகளுடைய மூமெண்ட் சாஃப்டா இருக்கும். அது ஒரு மலரினால் ஆன வில் அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும் இந்த தேவதைகள்லாம். அது மாதிரி மலரம்புங்கிற ஒரு ஆயுதங்கள் இல்லை. அதை தவிர மற்றவைகள்லாம் இந்த கடவுள் எப்படி அப்படி மென்மையாக போறாங்களோ அது மாதிரி இவள் போகிறாள் அப்படின்னு சொல்றான். 390 லைன்ஸ் முடியுது. பட் வித் சச் கார்டனிங் டூல்ஸ், அப்படி போகும்போது அவங்கெல்லாம் என்ன வச்சிருப்பாங்க, பவ் அண்ட் ஆரோ வச்சிருப்பாங்க அந்த தேவதைகள்லாம். ஆனா இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, பட் வித் சச் கார்டனிங் டூல்ஸ். இவ எங்க போறா, அந்த தோட்டத்துல வேலை செய்ய தானே போறா. அப்போ அந்த தோட்டத்தில் வேலை செய்வதற்கு தேவையான கருவிகளை as art, yet rude, not rude. அதாவது இவ வேலை செய்யறது எப்படி இருக்குன்னா ஒரு கலை மாதிரி செய்வான். அப்படித்தானே. அதாவது இன்னைக்கு இதெல்லாம் வெட்டி முடிச்சு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாக்க தான் இன்னைக்கு கூலி அப்படின்னா கரெக்ட் பண்ணா அடிச்சு முடிச்சு வேலையை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க. சும்மா வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். அதனால அவ வேலையை எப்படி இருக்குன்னு சொன்னா நாட் ரூடு, அது ரூடாலாம் இல்லை. எட் ரூட் நாட் guiltless of fire had formed. guiltless of fire had formed. அதாவது அவளுடைய வேலை வந்து இட் இஸ் நாட் ரிஃபைன்ட். அதாவது அந்த டூல்ஸ் அவள் வச்சிருக்கிற டூல்ஸ் எல்லாம் நாட் ரிஃபைன்டு. ஒரு ரிஃபைன்டு டூல்ஸ் இல்லை, கரடு முரடான டூல்ஸ் தான். டூல்ஸ் கரடு முரடானது. ஆனால் guiltless of fire, அதாவது இவர் நம்புறார் இந்த பேரடைஸ் லாஸ்ட் சமயத்துல ஃபயரை பத்தி யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே. இப்பதானே முதல்ல ஆடம் அண்ட் ஈவ் தான் பத்தி வருது, நெருப்பை பத்தி எல்லாம் வரல. அதான் பின்னாடி தான் மனிதர்கள் வந்து நெருப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. அதனாலதான் அவர் சொல்றாரு அந்த கருவிகள், ஒரு கருவி அப்படின்னாக்க இரும்பு மண்வெட்டிங்கன்னா அந்த மண்வெட்டி என்ன பண்ணுவாங்க, நல்லா இரும்புல போட்டு அடிச்சு தான் அப்பதான் அது பயன்படும். அதான் சொல்றான் கருவிகள் முரட்டுத்தனமான கருவிகள் தான், ஆனா அந்த கருவிகள்லாம் ஃபயர்ல போடல அப்படின்னு வேணும்னே சொல்றாரு. அப்படின்னா அந்த காலத்துல ஃபயர்லாம் இல்லை. அப்பதான் உலகம் தோணும். கடவுள் உலகத்தை உருவாக்கியிருக்காரு, இன்னும் ஃபயர்லாம் உருவாகல. இந்த ஃபயரை வந்து ப்ராமித்தியஸ் என்கின்ற ஒருத்தன் தான் தேவலோகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தான்னு பின்னாடிலாம் வருது. அதனாலதான் இவர் ரொம்ப வாண்டனா ஃபயர் கிடையாது. guiltless of fire had formed, or angels brought to pails ஆர் பொமானா. பொமானா அப்படிங்கிறது காடஸ் ஆஃப் ஃப்ரூட், பழங்களினுடைய கடவுள் பொமானா, போம்கிரனைட்னு வச்சுங்களேன். டு பேல்ஸ், பேல்ஸுங்கிறது அது ஒரு ரோமன் காட், ஒரு ரஸ்டிக் காட், ஒரு கரடு முரடான ஒரு ரோமானிய கடவுள். டு பேல்ஸ். ஸோ ஃபயர் ஹேட் ஃபார்ம் ஆர் ஏஞ்சல்ஸ் brought டு பேல்ஸ். தேவதைகள் பேல்ஸுக்கு கொண்டு வந்து த ரஸ்டிக் ஸ்பிரிட் ஆகிய ரோமானிய கடவுளான பேல்ஸுக்கு, அல்லது பொமோனா, பொமானாங்கிறது காடஸ் ஆஃப் ஃப்ரூட், thus adorned likest she seemed Pomona when she fled Vertumnus, or to Ceres in her prime, yet virgin of Proserpina from Jove. அவ எப்படி வர்றான்னா இந்த ஆயுதங்களை எடுத்துக்கிறான். அவ கையில வந்து வேலை செய்வதற்கான ஒரு கருவி எடுத்திருக்கா. அந்த கருவி வந்து ஃபயர்ல போடல அப்படின்னா அவ்வளவுதான், ஃபயர்ல போடாத ஒரு கருவி. of fire had formed, or angels brought, அல்லது தேவதைகள் கொண்டு வந்த கருவி கொண்டு வந்தது. angels brought to pails. இந்த தேவதைகள் பேல்ஸ் என்கின்ற அந்த ரோமானிய ஸ்பிரிட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்த அந்த கருவி, தேவதைகள் கொண்டு வந்த கருவி. அல்லது பொமோனா, பொமோனாங்கிறது காடஸ் ஆஃப் ஃப்ரூட், காடஸ் ஆஃப் ஃப்ரூட். இதுக்கு அடுத்த வரியில இருக்கு பாருங்க, வெர்டம்னஸ். அந்த வெர்டம்னஸ் அப்படிங்கிறவங்களுடைய அம்மா தான், சாரி, வெர்டம்னஸ் ஒய்ஃப் தான் இந்த
Pomona. So Pomona is the goddess of fruit, at the same time the wife of Vertumnus. So Vertumnus உடைய தாயாகவும் fruits உடைய goddess-ஆகவும் இருக்கக்கூடிய பொமோனாவுக்கு அல்லது ரோமானிய ரஸ்டிக் ஸ்பிரிட் ஆகிய பேல்ஸுக்கு ஏஞ்சல்ஸ் கொண்டு வந்து கருவிகளை கொடுத்தனவே அதை போல் கருவிகளை இவள் எடுத்து செல்கிறாள். ஆர் ஏஞ்சல்ஸ் brought to Pales or to Pomona, thus adorned like us she seemed. அது மாதிரி அந்த கருவிகளை எடுத்துக்கொண்டு she seemed அப்படின்னா she appeared. அவள் எப்படி தோன்றுகிறாள்? அந்த கருவியை எடுத்துக்கிட்டு அப்படி போறாள். அந்த கருவிகளை அவள் எடுத்துக்கொண்டு அப்படி போறதுங்கிறது முன்னாடியே சொல்லிட்டான். அந்த தேவதைகள் எல்லாம் எப்படி போகுதோ அது மாதிரி அவள் போறா. Pomona when she fled Vercinus. Pomona when she fled Vercinus. When she fled அப்படின்னா did not care. When she fled Vercinus. அதாவது இந்த பொமோனாங்கிறவங்க, பொமோனாவை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பொமோனா இஸ் த வைஃப் ஆஃப் வெர்ச்சினஸ். இந்த பொமோனா இந்த வெர்ச்சினஸ்ங்கிற தன்னுடைய கணவனை ஷி டிட் நாட் கேர், அவனை பற்றி கேர் பண்ணாமல் போவான். எப்படி பொமோனாங்கிறவ வெர்ச்சினஸ் என்கின்ற தன்னுடைய கணவனை ஷி டிட் நாட் கேர் அபவுட் ஹிம், அவனை கேர் பண்ணாமல் எப்படி போனாலோ அதே மாதிரி அப்படி கம்பேரிசன் கொண்டு வரும். அது மாதிரி ஆடமை கேர் பண்ணாமல் அப்படி அழகா இந்த கருவி எடுத்துட்டு போறா. ஆர் அல்லது டு செரஸ். செரஸ்னா காடஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாய அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு காட் இருக்கும்ல, அந்த அக்ரிகல்ச்சருடைய காடஸ் தான் இந்த செரஸ். செரஸ் இன் ஹர் பிரைம், பிரைம்னா யூத், இளமை காலத்துல இந்த காடஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கே செரஸ், இது எட் வர்ஜின் ஆஃப் ப்ராசர்பினா ஃப்ரம் ஜோ. அதாவது இந்த கடவுள ஜோங்கிறது ஜூபிட்டர். இந்த ஜூபிட்டர் என்கின்ற ஜோ கடவுளானவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த செரஸ்ங்கிற இந்த காடஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவள் கன்னியாக இருந்தபோது, வர்ஜின் கன்னியாக இருந்த பொழுது அவளுக்கு இந்த ப்ராசர்பினா என்ற மகனை கொடுத்துட்டான். அப்படி இந்த குந்தி தேவியை வந்து சூரிய கடவுள் வந்து இந்த குந்தி தேவியை வந்து கர்ணனை உருவாக்குனாங்களே, அது மாதிரி இந்த ஜோ என்ற கடவுள் எல்லாம் கிரீக் இதில் வருது. அந்த கிரேக்க புராணத்தில் இந்த ஜோ என்ற கடவுள் இந்த ப்ராஸ்பரினா என்கின்ற சன்னை அந்த செரஸ்ங்கிறவளுக்கு கொடுத்தான். அந்த செரஸ் மாதிரி ஆர் செரஸ் ஆர் டு செரஸ் இன் ஹர் பிரைம் இன் ஹர் யூத் எட் வெர்ஜின் ஆஃப் ப்ராஸ்பரினா. அவள் வெர்ஜினாக இருக்கும் போதே ஜோங்கிற கடவுளின் மூலமாக ப்ராஸ்பரினா என்கின்ற சன்னை கொடுத்தாலே அந்த செரஸ் அவளை போல. Her long with ardent look is I pursued delighted. Her long with ardent look, அவளுடைய நீண்ட நெடுநோக்கிய பார்வை, look is I pursued delighted, அவளுடைய கண்களிலே மகிழ்ச்சி தோன்ற அப்படி போறா. But desiring more her stay, often he to her his charge of quick return repeated, she to him as often engaged to be returned by noon amid the bower. But desiring more, delighted, ardent look his eye pursued, his eye. அப்படி அவ போறா. அவ போகும்போது அப்படி நீண்ட நெடுநோக்கிய பார்வையோடு அவ போறா. வித் ardent look his eye pursued delighted. அவன் ஆடம் வந்து அப்படி போறவள மகிழ்ச்சியான கண்ணை என்னமா அழகா போறா பாடுறான் அப்படின்னு தன்னுடைய மனைவி போறவளை அப்படி பார்க்கறான். பட் டிசைரிங் மோர் ஹர் ஸ்டே, அவ போறான், அதை பார்த்து அவன் ரசிக்கிறான். ஆனா he desires more, இதுவும் அவனுக்கு பார்க்கறது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதை விட he desires more her stay with him, இவனோட அவ இருக்கிறதா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அவ போறா, அதனால வருத்தம் இல்ல, சந்தோஷம் தான். But desiring more her stay, often he to her his charge of quick return repeated. அவ போகும்போது ஆஃபன் அடிக்கடின்னு சொல்றான், சீக்கிரம் வந்துரு, சீக்கிரம் வந்துரு, சீக்கிரம் வந்து மத்தியானத்துக்குள்ள வந்துடு அப்படின்னு சொல்லலாம். ஆஃபன் he often said to her, அவளிடம் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? his charge of quick return,
சீக்கிரம் திரும்பி வா என்று ரிப்பீட்டட் திரும்பி 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 ஆடம் சொல்லுகிறான். அவள் மெதுவாக போய்கொண்டிருக்கிறாள். she to him as often engaged to be returned by noon. she to him அவள் அவனிடம் amid to him as often engaged to be returned by noon amid the bower and all things in best order to invite noontide repast or afternoon's repose. அவளும் வரேன்னு தான் சொல்றான். சரி நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு தான் போறார். எப்படின்னா she to him as often engaged to be returned by noon. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நூன்னா நடுப்பகல் 12 மணிக்குள்ள நான் வந்துடுறேன். அமிட் த பவர். பவர் அப்படின்னா அங்க செடி கொடிகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு இடையே அவள் சென்று கொண்டே நடுப்பகலுக்குள்ள வந்துடுறேன்னு சொல்றார் பவர். அண்ட் ஆல் திங்ஸ் இன் பெஸ்ட் ஆர்டர், எல்லாத்தையும் நான் நல்லா சரி பண்ணி நூன் டைட் ரிப்பாஸ். ரிப்பாஸ்னா டு கெட் பிளஷர், சந்தோஷமா நாம இருக்கலாம். நான் போயிட்டு நூன்குள்ள எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு நான் நடுப்பகலுக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதற்காக டு ரீபாஸ். ரீபாஸ்னா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் வந்து விடுகிறேன். ஆர் ஆஃப்டர்நூன்ஸ் ரிப்போஸ். அப்படி வந்ததுக்கு அப்புறம் மத்தியானம் நம்ம ரிப்போஸ்னா டேக் ரெஸ்ட். பொதுவாக இவங்க அப்படியே வேலை செய்வாங்க, 12 மணி ஆயிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ரெஸ்ட்டுக்கு நான் வந்துடுறேன். ரிப்போஸ். ஓ மச் டிசீவ்டு. வந்துடுறான் வச்சுட்டு இப்போ அவன் சொல்றான், ஓ மச் டிசீவ்டு, மச் ஃபெயிலிங், ஹேப்லெஸ் ஈவ், ஆர் யூ ப்ரிசியூம்டு ரிட்டர்ன், ஈவெண்ட் பர்வர்ட்ஸ். இது மில்டன் சொல்றார். அவன் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டான். அவ போறா, இவன் அப்படிதான் சொல்றான், நானும் வந்துடுறேன்ட்டு சொல்றான். இப்போ கதாசிரியர் நடுவில் சொல்றாரு, ஓ அன்பார்ச்சுனேட் ஈவ், இப்ப நீ போறியே, இதே மாதிரி நீ திரும்பி வந்துடுவியா? வரமாட்ட. பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. ஓ யூ ஓ மச் டிசீவ்டு, அதிகமாக டிசீவ் ஏமாற்றப்பட போகின்ற ஏவாளே, மச் ஃபெயிலிங், தோத்து போயிடுவார். மச் ஃபெயிலிங் இன் ஆல் யுவர் ஆக்டிவிட்டீஸ். ஹேப்லெஸ், ஹேப்லெஸ்னா ஹெல்ப்லெஸ், ஹெல்ப்லெஸ் ஈவ், ஹெல்ப்லெஸ் ஈவ் ஆஃப் யுவர் presumed return. You promise to return. நீ திரும்பி நான் வந்துடுவேன்னு நீ ப்ராமிஸ் பண்ற. நான் எப்படி போனோம், இதை விட தான் நான் வெற்றி கொண்டு நான் திரும்பி வருவேன் என்று சொல்லிக்கொண்டு செல்கின்ற ப்ராமிஸ் பண்ணிட்டு போற ஏவாளே, ஈவெண்ட் பர்வர்ட்ஸ், அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட், எதிர்பாராத விதமான துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நடக்கவிருக்கின்றன, இது தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றாய் ஏவாளே. பர்வர்ட்ஸ், யூ நெவர் ஃப்ரம் தட் அவர் இன் பாரடைஸ். அந்த நேரத்திலிருந்து நீ பாரடைஸ், அதாவது இப்பதான் நீ கடைசியா போற. நீ போயிட்டேன்னா இனிமே நீ பாரடைஸ்க்குள்ள திரும்பி வரவே முடியாது. யூ நெவர் ஃப்ரம் தட் அவர், அந்த நேரத்திலிருந்து யூ நெவர் ரிட்டர்ன் டு பாரடைஸ், நீ பாரடைஸ்க்கு இனிமே வரவே முடியாது என்கின்ற உண்மை தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றாயே ஏவாள் என்று கவிஞர் எழுதுறார். பாரடைஸ் founds either sweet repast or sound repose. Found அப்படின்னா founced அப்படின்னா to find, either sweet repast, அதாவது you should not find, இனிமே you should not find either sweet repast. Sweet repastனா bliss. You cannot get sweet bliss, the பேரின்பம், இந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய இந்த பேரின்பம் இனிமே உனக்கு you cannot find. or sound repose. sound reposeனா ரெஸ்ட். சவுண்ட் அப்படின்னா ரொம்ப அதிகமானதான். ஒரு சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்றோம்ல, நல்ல தூக்கம் அப்படிங்கிறது. ஹேட் அ சவுண்ட் ஸ்லீப் எஸ்டர்டேன்னு சொல்ல முடியாது. அந்த சவுண்டுனா அந்த இடத்துல ஒலின்னு வச்சுக்கூடாது. அந்த அந்த சவுண்ட் ரிப்போஸ் அப்படின்னா அதிகமான அந்த ரெஸ்ட், அந்த அப்படியே ஒரு நல்ல அந்த ஓய்வு, அந்த நல்ல பேரின்பம் எல்லாம் இந்த பாரடைஸ்ல இருக்கிறதுனால உனக்கு கிடைக்குதே, இதெல்லாம் உனக்கு இனிமே கிடைக்காதே, அந்த அவரோட போயிடுமே.
founds either sweet repast or sound repose. Such ambush அப்படின்னா புதர்கள். Such ambush hid among sweet flowers and shads. ஹிட்னா மறைந்து இருக்கிறது. அதாவது அந்த சாட்டன் அந்த பாம்பின் வடிவத்திலே இந்த புதர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய மலர்களுக்கும் இடையில அப்படியே மறைஞ்சிருந்து அப்படியே வரான். அவன் வந்து உங்களை பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு உன் லைஃப்லயே இனிமே பிளிஸ், பேரின்பம், மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. அதோட உன் லைஃப் முடிய போகுது. இது தெரியாமல் அவள் போய்கொண்டிருக்கின்றாள். Such ambush had among sweet flowers and shads. Sweet flowers இனிமையான மலர்களும், ஸ்வீட் ஷேட் இனிமையான அந்த மலர் செடிகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிழல்கள், மலர்கள், இவைகளுக்கு இடையே ஹிட் மறைஞ்சு, புதர்களுக்கு இடையே மறைந்து வெயிட்டட் காத்துட்டு இருக்கான். அந்த சாட்டன் காத்து கொண்டிருக்கிறான். வித் ஹெல்லிஷ் ரேங்கர் அப்படின்னா ஆங்கர், பயங்கரமான கடும் கோபம். அப்படியே கடவுள் மேல இருக்கக்கூடிய ஆத்திரத்தை உங்ககிட்ட காட்டுறதுக்காக வித் ஹெல்லிஷ், அப்படியே ஒரு நரகத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு கோபம், அந்த கோபத்தோடு அவன் காத்து கொண்டிருக்கிறான். இம்மினட் டு இன்டர்செப்ட் யுவர் வே, தை வே, உன்னுடைய பாதையில் குறுக்கிட்டு, உன்னுடைய அமைதியான இந்த வாழ்க்கையின் பாதையில் குறுக்கிட்டு, இனிமே நீ பாரடைஸ்க்கே வர முடியாம உன்னை செய்யறதுக்காக அவன் அங்க புதர்களுக்கு இடையிலும் இந்த இனிய மலர்களுக்கு இடையேயும் மறைந்திருந்து அவன் இந்த கோபத்தோடு அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆர் டு இன்டர்செப்ட் தை வே, ஆர் சென்ட் யூ பேக் despoiled of your innocence. அவன் உன்னுடைய இன்னசென்ஸ், உன்னுடைய கள்ளம் கபடமற்ற தன்மையை அவன் அழித்து விடுவான். Of faith, of your innocence, உன்னுடைய கள்ளங்கபடமற்ற தன்மை. Of faith, உன்னுடைய நம்பிக்கை. Of bliss, your happiness, எல்லாத்தையுமே டிவைட், அதெல்லாம் உனக்கு இனிமே கிட்டாம போயிடும். அவன் வந்து உன்கிட்ட அப்படி பழகிட்டான் அப்படின்னா, யூ ஆர் டிவைட் ஆஃப் இன்னசென்ஸ், யூ ஆர் டிவைட் ஆஃப் ஃபெய்த், யூ ஆர் டிவைட் ஆஃப் பிளிஸ். இந்த சொர்க்கத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி, பேரின்பம் எதுவுமே உனக்கு இல்லாம போயிடும். ஃபார் நவ் அண்ட் சின்ஸ் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் டான், ஃபார் நவ் இப்பொழுது, சின்ஸ் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் டான், அந்த விடியற் காலையின் முதல் ஒளிக்கீற்று அப்ப வந்த அந்த சமயத்திலிருந்து, மியர் ஷர்பண்ட் இன் அப்பியரன்ஸ், தோற்றத்தில் ஷர்பண்ட் மாதிரி, ஏன்னா அவன் சர்பண்ட் உள்ளதானே இருக்கான், தோற்றத்துல சர்பண்ட் மாதிரி. ஃபோர்த் வாஸ் கம், அப்படியே அவன் வெளியில வர்றான். அண்ட் ஆன் ஹிஸ் quest where likeliest he might find the only two of mankind. And on his quest, இப்ப அவனுடைய மனசுக்குள்ள, அப்ப வெளியில வர்றான், இப்ப அவன் மனசுக்குள்ள இந்த இருவர் அல்லது இருவரில் ஒருவர் எந்த இடத்துல நம்ம சந்திக்க போறோம், இன்னும் அவன் சந்திக்கல. இப்ப அவன் வெளியே வரான், இவன் இப்படி போயிட்டு இருக்கா. இப்பொழுது அவன் அப்படியே அந்த புதர்களுக்கு இடையிலிருந்து அப்படியே மறைஞ்சிருந்து வர்றான் சர்பண்ட் உருவத்துல. அண்ட் ஆன் ஹிஸ் quest where likeliest he might find, where he must likeliest he might find. ஸோ எந்த இடத்துல நம்ம காத்துட்டு இருக்கணும், இவங்களை பார்க்கணும்னா எந்த இடத்துல போய் நம்ம காத்திருந்தால், எந்த இடத்துக்கு போனா இவர்களை பார்க்க முடியும் என்று அவன் அப்படியே தேடி வந்துகிட்டு இருக்கான். அண்ட் ஆன் ஹிஸ் quest where likeliest he might find the only two of mankind. மனித இனத்தை இருக்கிறதே ரெண்டு பேர் தான். அந்த மனித இனத்தில் இருக்கக்கூடிய அந்த இருவரையும் எங்கே சந்திப்பது என்று, எந்த இடத்திலே சந்திப்பது என்று அவன் வந்து கொண்டிருக்கிறான். The only two of mankind, but in them the whole included race. In them, அவைகளுக்குள், அந்த இருவருக்குள்ளையும், in him the whole included race, the whole of human race included. அந்த இருவருக்குள்ளையும் இந்த மொத்த மனித இனமே அவர்களுக்குள் அடங்கியிருக்கு. அந்த ரெண்டு தாய் தந்தைகள்ல தானே இப்ப நாம எல்லாம் இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் பிறந்தது அவங்ககிட்ட தான். அப்போ இந்த மொத்த எதிர்காலத்தில் இருக்கின்ற இந்த கோடானு கோடி மனித இனத்தையும் உள்ளடக்கி கொண்டிருக்கின்ற அந்த இருவரையும் எந்த இடத்துல நாம சந்திக்க போறோம் அப்படின்னு அவன் அப்படியே தேடி வந்துகிட்டே இருக்கான். The only two of mankind, but in them
the whole included race, the whole included of human race, his purposed prey. preyனா இறை. அவன் குறி வைத்திருக்கின்ற அந்த இறையாகிய மொத்த மனித இனத்தையும் உட்கொண்டிருக்கக்கூடிய, உள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த இருவரையும் தேடி அவன் வந்து கொண்டிருக்கிறான். In bower and field he shot. In bower, பவர்னா அப்படியே இந்த செடி கொடிகள்னால அப்படியே ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த பவர் அங்க தேடுறான். அண்ட் ஃபீல்டு, நிலத்துல he sought. சாட்னா தேடுகிறான், அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். வேர் எனி டஃப்ட், டஃப்ட்னா a tuft of flowers, ஒரு கை நிறைய பூங்கொத்து அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த டஃப்ட். வேர் tuft of grove, அதாவது நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய tuft of grove or garden plot, more pleasant lake, இனிமையாக இருக்கக்கூடிய இடம். ஒரு அழகான கார்டன், ஒரு அழகான தோட்டு, நிறைய மரங்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய grove or garden plot, more pleasant, இனிமையாக இருக்கக்கூடிய இடங்கள். their tendency or plantation for delight, அங்க இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே அதனுடைய தன்மை, அந்த பிளான்டேஷன் எல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்குது. அந்த மகிழ்ச்சியை கொடுக்க அங்க இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள், தோப்பு, செடி, கொடி, பவர் எல்லாமே அப்படி இருக்கு. he sought them both, அவைகளுக்கு இடையில் அவன் for delight by fountain, நீரூற்று இருக்கு அங்க போறான். or by shady rivulet, rivuletனா ஒரு சின்ன ஆறு, ரிவர்னா ஆறு, ரிவுலெட், அந்த லெட்டுங்கிற வேர்டு சேர்ந்தாவே ஒரு சின்ன அப்படின்னு தான், ஒரு சின்ன ஆறு. அந்த சின்ன ஆறு பக்கம், அந்த நீர் ஊற்று பக்கம், அங்க இருக்கக்கூடிய அந்த பிளான்டேஷன், தாவரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தோப்பு, செடி, கொடிகள், இங்கே எல்லாம் பார்த்துக்கிட்டே வரான். he sought them both, அவங்க இருவரையும் தேடி வந்து கொண்டிருக்கின்றான். but wished his hap might find Eve separate. ஆனா அவன் எதை விரும்புறான்? ரெண்டு பேரையும் தேடி வர்றான். ஆனா அவன் விரும்புறது he wished his hap might find Eve separate. ஏவாள் தனியா இருந்தா பெட்டர் அப்படின்னு விரும்பி தேடி வந்து கொண்டிருக்கிறான். he wished but not with hope. அவன் விரும்புறான், ஆனா அவனுக்கு நம்பிக்கை இல்லை. தனியா வரமாட்டா, எப்படி ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அதுல இவன் மட்டும் தனியா வருவான்னு நம்ம எப்படி நம்புறது? அதாவது ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல அந்த ஒருத்தன் தான் எங்கேயாவது தனியா வருவான்னா பார்க்கலாம். இருக்கிறதே ரெண்டு பேர், அதுல ஒருத்தனை விட்டு தனியா எப்படி வருவான் நம்ம எதிர்க்கலாம். ஸோ அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அவள் வந்தா நல்லா இருக்கும், அவளை ஈஸியா, ஏன்னா வீக்கா இருப்பா, அவளை நம்ம டெம்ப்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கான். he sought them both but wished his hap might find Eve separate. he wished but not with hope. விரும்பினான், ஆனா அவனுக்கு நம்பிக்கை இல்லை. but not with hope. often what so seldom chanced. செல்டம்னா ரேர் தான். இந்த மாதிரி அவ தனியா வர்றதுங்கிறது ரொம்ப ரேரான சான்ஸ், சந்தர்ப்பம் தான். went to wish beyond his hope. அவன் விரும்புறது என்பது அந்த நம்பிக்கைக்கு அப்பால் பட்டு அவன் விரும்புகிறான். Eve separate, he spies. அப்படி அவன் தன்னுடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு அவன் விரும்புகின்ற அந்த இடத்துல Eve separate, ஏவாள் தனியாக வருகிறாள். அதை he spies, spy அப்படின்னா சி பார்க்கிறான், தனியா வரத பார்த்துட்டான். நான் தனியா வரவே மாட்டான்னு வந்துட்டாடா. he spies. veiled in a cloud of fragrance. veiledனா covered in a cloud of fragrance, அப்படியே நறுமணம் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல where she stood half spied. அவள் நின்று கொண்டிருக்கிறது, இவன் நின்றுகிட்டு இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா பாதி தெரியுது. அதான் இவன் ஒரு இடத்துல நிற்கிறான், அங்க இருக்கிறா. அவ இருக்கிற இடம் அப்படியே நறுமணங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய கிளவுட் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ், அப்படியே நறுமணங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவள் நின்று கொண்டிருக்கின்றாள். அதை இவன் பாதி பார்க்கறான். அதாவது இவன் நின்றுகிட்டு இருக்க இடத்துல இருந்து பார்த்தா பாதி தான் தெரியுது. half spied. So thick the roses bushing round about her glowed. அவளை சூழ்ந்து அப்படியே ரோஜா புதர்கள், ரோஜா மலர்களின் புதர்கள் அப்படி சூழ்ந்து நிறைய இருக்கு. அதுக்குள்ள அவன் நின்றுட்டு இருக்கா.
அதை அவன் எட்டி இருந்து பார்க்குறான், பாதி தெரியுதா அந்த ஏவாள் நிற்கிறாடான். ஈச் ஃப்ளவர் so thick the roses bushed round about her glowed, often stooping to support each flower of tender stalk. அவ அடிக்கடி ஸ்டூப்னா குனிந்து அந்த 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 ரோஜா மலர் அப்படியே வெயிட் தாங்காம அப்படி சாயுது. அவன் என்ன பண்றான்னா குனிஞ்சு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு செடி அல்லது ஒரு கொடியை அதோட சேர்த்து கட்டி விட்டுறான். அது அப்படி சாயாம பக்கத்தில் இருக்க கொடியோடு அதை சேர்த்து அப்படி இணைத்து கட்டி கொண்டிருக்கின்றார். குனிந்து அந்த வேலையை செய்கிறார். ஈச் ஃப்ளவர் ஆஃப் டெண்டர் ஸ்டாக் ஸ்டாக்னா அந்த காம்பு, அந்த காம்பு ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால அந்த மலரின் வெயிட் தாங்காம அப்படி சாயுது. அந்த சாயிற அந்த மலரை often stooping to support each flower of tender stalk whose head அந்த மலரின் தலை, அதாவது இந்த மலர் பகுதியானது though gay, அந்த மலர் வெயிட் தாங்கல ஆனாலும் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த மலர் சந்தோஷமாக இருக்கு. கார்னேஷன், பர்பிள், அசூர், அப்படியே கார்னேஷன் அப்படின்னா அப்படி தலையில் வீட்டிருக்கின்ற சிம்ம, அது தலையில எப்படி வந்து கிரீடம் வைத்தாற்போல், அந்த செடிக்கு கிரீடம் வைத்தாற்போல் இருக்கக்கூடிய அந்த மலர் மென்மையான அந்த ஸ்டாக், அந்த தண்டு பகுதியினால தாங்க முடியாம அப்படி தலை கவிழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மலர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இருக்கு. அஸ்யூர்னா ப்ளூன்னு அர்த்தம், ப்ளூ கலர்ல இருக்கு. ஆர் ஸ்பெக்ட் வித் கோல்டு, அப்படியே பொன்னிறமாக சில மலர்கள் இருக்கு. ஹங் ட்ரூப்பிங், ஹங் அப்படின்னா தொங்கி போயிருக்கு. ட்ரூப்பிங் அன்சஸ்டைன்டு அப்படின்னா அன்சப்போர்ட்டட், எந்த விதமான சப்போர்ட் இல்லாததுனால இந்த பொன்னிறமான நீல நிறமான பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் அப்படியே சாஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆர் ஹங் ட்ரூப்பிங் அன்சஸ்டைன்டு. தென் she upstays, அவ என்ன பண்றான்னா அதை upstays, அதை நிமித்தி வைக்கிறான். upstays gently, அப்படியே மென்மையாக அந்த மலர் செடி இப்படி கவிழ்ந்து இருக்கிறத அப்படி நிறுத்தி வச்சு வித் மிர்டில் என்கின்ற ஒரு செடியோட, செடியினுடைய அந்த செடி அப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதோட பேண்ட் அப்படின்னா கட்ரா. மைண்ட்லெஸ் தி வைல்ட் ஹெர்செல்ஃப் though fairest unsupported flowers from her best probe so far and storm so high. Gently with the middle band, mindless the while. Mindless அப்படின்னா unconscious, அதாவது சுத்தி என்ன இப்படி அவ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா, ஆனா அங்க இருந்து ஒருத்தன் சாட்டன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது அவளுக்கு தெரியல. தன்னை சூழ்ந்து என்ன ஆபத்து இருக்கிறது என்பதை மைண்ட்லெஸ், அதை பத்தி மைண்ட் பண்ணாம அவளுக்கு தெரியாம, மைண்ட்லெஸ் த வைல்ட் ஹெர்செல்ஃப், அவள் தோ ஃபேரஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாத்த விட பேர் அழகியான, இருக்கிறது ஒருத்தி தான், அதுல அவள் தான் அழகு. த ஃபேரஸ்ட் அன்சப்போர்ட்டட் ஃப்ளவர்ஸ், மற்ற மலர்கள் எல்லாம் சப்போர்ட்டோட நிக்குது, ஆனா இவள் அன்சப்போர்ட்டடா இருக்கா. From her best probe அப்படின்னா சப்போர்ட். From her best support so far, இவளுடைய, அதாவது இவ எல்லா மலர்களுக்கும் சப்போர்ட் வச்சுக்கிட்டு அந்த மிட்டில் ட்ரிக்கோட கட்டி வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இருக்கிற மலர்களை விட ஃபேரஸ்ட் இவதான். ஆனா இவளுடைய பெஸ்ட் சப்போர்ட் ஃபார், எங்கேயோ தூரத்தில் இருக்கான். இவளுடைய பெஸ்ட் சப்போர்ட் ஆடம், அவன் அங்க இல்ல. சோ ஃபார் ஹர் பெஸ்ட் சப்போர்ட் ஆடம் இஸ் ஃபார் அவே, அவன் தொலைவில் இருக்கான். அண்ட் ஸ்டார்ம் சோ ஹை, ஸ்டார்ம்னா டேஞ்சர். இப்போ த டேஞ்சர் சோ நியர், ஆபத்து அருகே இருக்கிறது. இவளுடைய பெஸ்ட் சப்போர்ட் எங்கேயோ தூரத்தில் இருக்கு. நியரர் ஹீ ட்ரூ, இவளுக்கு அப்படியே பக்கத்துல ஹீனா சாட்டன், இந்த பாம்பு உருவத்தில் இருக்க சாட்டன் அப்படியே வர்றான். அண்ட் மெனி வாக் டிராவல், அப்படியே பல ஸ்டெப் மெதுவா பல ஸ்டெப் எடுத்து வரான். பக்கத்துல தான் இருக்கான். ஏன் பல ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்?
அப்படின்னா அந்த ஸ்டெப்புங்கிறது அடி மேல் அடி எடுத்து வச்சு வர்ற சத்தமே கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக மெனிய வாக், பல ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்படின்னா அடி மேல் அடி எடுத்து டக்கு டக்குன்னு ஒரு 4 ஸ்டெப்பில் வேக வேகமாக ஓடி வரலாம, அப்படியே மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நோக்கி வருகிறான். அண்ட் மெனி வாக் டிராவல்ஸ் ஆஃப் ஸ்டேட்லியஸ்ட் கவர்ட், ஸ்டேட்லியஸ்ட் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்ற செடார், பைன், பாம், செடார் என்கின்ற மரம், பைன் மரம், பாம் மரம், இவைகளெல்லாம் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு இடையே அப்படியே வந்துகிட்டே இருக்கு. தென் வால்யூபிள், வால்யூபிள் அப்படின்னா ட்விஸ்டிங் ரவுண்ட் ஏ சப்போர்ட், ஒரு சப்போர்ட்டை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. தென் வால்யூபிள் அண்ட் போல்ட் நவ் ஹிட், அதாவது வால்யூபிள் அண்ட் போல்டு இவன், ஆனா இப்ப ஹிட். இவன் எப்படிப்பட்ட ஆளு? சாட்டன் ரொம்ப ஒரு துணிச்சலான ஆள். இஸ் வால்யூபிள். வால்யூபிள்ங்கிறது அதாவது தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்க ஆற்றல், பேச்சாற்றல் மிக்கவன். வால்யூபிளுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இன்செசன்ட் ஸ்பீக்கர், he goes on speak on any subject. அது மாதிரி involuble and bold, ரொம்ப துணிச்சலானவன், எந்த இடத்துலையும் எதை பத்தியும் பேசக்கூடியவன். நவ் அவன் இப்போ ஹிட் மறைஞ்சி, நவ் சீன் கொஞ்சம் மறைஞ்சி கொஞ்சம் சீன் பார்க்குற மாதிரி இருக்கான். அமங் திக் woven arbutus. arbutus அப்படிங்கிறது இட்ஸ் a kind of plant. அந்த arbutus என்ற அந்த பிளான்ட்ஸ் அங்க அப்படியே இருக்கு. அவைகளுக்கு இடையே, அதாவது பெரிய பெரிய மரங்கள் நடுவில் செடி கொடிகள், இவைகளுக்கு இடையில அப்படியே மறைஞ்சும் மறைஞ்சும் அப்படியே வந்துகிட்டே இருக்கான். ஓவன் அர்பாட்டஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இம்பார்டர்ட் அண்ட் ஈச் பேங்க். இம்பார்டர்ட் அப்படின்னா அண்ட் ஃப்ளவர்ஸ் இம்பார்டர்ட். ஃப்ளவர்ஸ் இம்பார்டர்ட்னா ஃப்ளவர்ஸ் க்ரோ லக்ஸூரியஸ்லி, மிகுந்து வளர்ந்து காணப்படுகின்ற மலர்கள். அந்த மலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மலர்கள் வளர்ந்து கிடக்கு. அதுல ஆன் ஈச் பேங்க் தி ஹேண்ட் ஆஃப் ஈவ், ஏவாளினுடைய கைப்பட்டு ஒவ்வொரு மலரும் கீழே விழுந்துடாம அவ அப்படி வேலை செஞ்சு இந்த மலர்களெல்லாம் காப்பாற்றி வச்சிருக்கா. அவ்வளோ மலர்கள் அவள் கைப்பட்டு வளர்ந்து இருக்கிறது. அதுக்கு நடுவில் ஸ்பாட் மோர் டெலிஷியஸ் தேன் தோஸ் கார்டன் ஃபெயிண்ட் or of revived Adonis, or renowned Alcinous, host of old Latus son, or that not mystic where the Sapian king had dalliance with his fair Egyptian spouse. Bank the hand of Eve, spot more delicious than those garden feigned. And the கார்டன் இருக்கு, அந்த தோட்டத்திலேயே இருக்கின்றவைகளையே ரொம்பவும் டெலிஷியஸ், மோர் டெலிஷியஸ் தேன் எனிதிங் இன் தி கார்டன். இந்த கார்டனில் இருக்கக்கூடிய எல்லாமே அப்படியே மலர்கள், மென்மையான இலைகளும் மலர்களும் நிறைந்து கிடக்கு. அவைகளை விட மென்மையான அவளை ஸ்பாட் பார்க்குறான். ஆர் ஆஃப் ரிவைவ்டு ஆடனிஸ். ஆடனிஸ் அப்படிங்கிறவன் தெரியும் இல்லையா? ஷெல்லியினுடைய ஆடனைஸ் படிச்சிருப்பீங்க. ஆடனைஸ், இந்த ஆடனைஸ்ங்கிறவன் எ பியூட்டிஃபுல் யங் மேன், ரொம்ப ஒரு அழகான யங் மேன். ஆடனைஸ்ங்கிறவன் ஒரு கிராமத்துக்காரன். இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆடனைஸ். ஸோ இப்போ சொன்னான் ஆடனைஸை ஞாபகப்படுத்தும். ரிவைவ்டு ஆடனிஸ். ஆடனிஸ்ங்கிறவன் எ பியூட்டிஃபுல் யங் மேன், அவனுடைய ஒரு ரிவைவ்டு ஃபார்மாக இருக்கிறாள். ஆர் ரினவுண்ட் அல்சினஸ். அல்சினஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கிங், ஒரு கிரேக்க ஒரு அரசன். கிரேக்க அரசன்னு சொல்லுவாங்க, அல்லது ரினவுண்ட் கிரீக். இட்ஸ் கிங் ஆஃப் கிரீக் தான். ஒரு கிரேக்க புராணத்தில் வரக்கூடிய ஒரு அரசன், ஒரு சாஃப்ட். அல்சினஸ், ஹோஸ்ட் ஆஃப் ஓல்டு லார்டஸ். ஓல்டு லார்டஸ் சன், ஆர் தட் நாட் மிஸ்டிக் வேர் த சாப்பியன் கிங். த சாப்பியன் அப்படின்னா வைஸ்னு அர்த்தம்.
wise king held dalliance with his fair Egyptian spouse. எகிப்து நாட்டு தன்னுடைய எகிப்து நாட்டு மனைவியுடன் காதல் கொண்டிருக்கக்கூடிய சாப்பியன் கிங், the wise king. அவன் இது எல்லாத்தையும் அவன் சொல்றான். ரிவைவ்டு ஆண்டனிஸ் ஆர் ரினவுண்ட் ஆல்சினஸ், அதாவது ஆடனிஸ் மாதிரி. இவங்க எல்லாமே எப்படி, ஆடனிஸ் என்பவன் ஒரு கிராமத்துல, ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷெப்பர்ட் பாய், ஒரு ஆடு மேய்க்கின்றவன் மாதிரி இருக்காங்க இல்லையா, அது மாதிரி இவங்க எல்லாமே தேர் ஆர் ரிலேட்டட் வித் கார்டன் ஆர் வில்லேஜஸ். கிராமங்கள், கிராமங்களில் இருக்கக்கூடிய தோட்டங்கள், இவைகளோடு தொடர்புடையவர்கள் இவங்க எல்லாமே. அதைத்தான் சொல்றான். ஸோ இந்த ஆல்சினஸ் அப்படிங்கிறதுல ரெண்டு இருக்கு. அது ஒரு கார்டன், அட் த சேம் டைம் இட்ஸ் அ கிங். அது ஒரு கிங்கையும் குறிக்கும், இதையும் குறிக்கும். ஆல்சினஸ் host of old latest sun, latest sun. The Alcinous host of old latest sun. இவன் இந்த latest sunனுடைய, the old latest sunங்கிறது அப்பா. the old latest அப்படிங்கிறவருடைய son Alcinous. Alcinous the host of old latest sun. இந்த மிக வயதான லார்டஸ் என்பவருடைய மகனாகிய ஆல்சினஸ். இந்த ஆல்சினஸ்ங்கிறவன் அவன் ஒரு அதாவது the god of the Greek god of gardens, தோட்டங்களினுடைய கடவுளாகிய அல்சினஸ், லார்டஸ் மகனாகிய தோட்டங்களின் கடவுளாகிய அல்சினஸ். Or that not mystic where the Sapian king, the wise king, held dalliance with his fair Egyptian spouse. இந்த சாப்பியன் கிங் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய எகிப்து நாட்டு காதலியோட இந்த காட்டு பகுதியில, இந்த மலர் மிகுந்த இந்த மாதிரியான இடங்கள்ல தான் டாலியன்ஸ், லவ் மேக்கிங். இந்த பழங்காலத்து சினிமா படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காதலன் காதலினாவே அப்படியே காட்டுக்குள்ளே ஓடுவாங்க, காதல் புரிந்து கொண்டு இப்படி இவ ஓடுவா அவள் ஓடுவா, அப்படியே இந்த மரங்களை போய் கட்டி பிடிப்பாங்க. ஏன்னா மனுஷனை கண்டுபிடிக்க விட மாட்டான் அந்த காலத்துல எல்லாம். அந்த காலத்தில் சினிமாலெல்லாம் காதலன் காதலி மரத்தை வேணா கண்டுபிடிக்கலாம், ஒருத்தர் கட்டி பிடிக்க முடியாது. அதனால அப்படியே அந்த மரத்தை கட்டி பிடிப்பா, இவன் போய் கையை தொடுவான், உடனே அங்கேருந்து அவன் அடுத்த மரத்துக்கு போவா, அப்படியே ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே அந்த காடுக்குறான் ஓடுவான். அது மாதிரி டாலியன்ஸுங்கிறான். டாலியன்ஸ்னா லவ். இந்த எஜிப்சியன் கிங்கு லவ் மேக்கிங்காக இந்த காட்டு பகுதியில் அப்படியே ஓடி ஆடி வந்துகிட்டு இருந்தான் பாரு, அந்த மாதிரி இடம் சொல்லலாம். அது மாதிரி இந்த லேட்டஸ்னுடைய, அந்த ஓல்டு லேட்டஸ்னுடைய சன் அல்சினோஸ் என்கின்ற அந்த கார்டனுடைய கிரீக் காட் இருக்காங்களே, அந்த கார்டினுடைய தோட்டம், அந்த மாதிரி இடம், இந்த இடத்துல தான் அவளை பார்க்கிறான். மச் ஹி த பிளேஸ் அட்மயர்ட். மச் ஹீங்கிறது இந்த இடத்துல சாட்டன். த சாட்டன் அட்மயர்ட் த பிளேஸ் மச், இந்த இடத்தை. அதாவது அவன் ஏவாள் அந்த பார்க்கிற இடம் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கு அப்படின்னு. ஹி அட்மயர்ட் த பிளேஸ் மச். மச் ஹி சாட்டன் admired the place. He admired the place much. The person more. அதாவது he admired the place much. The person யாரு? ஈவ். ஈவ more. மச்ங்கிறது பாசிட்டிவ் டிகிரி, மோர்ங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. அதை விட இந்த இடம் அவ்வளவு அழகு, ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவள் அதை விட பேரழகு. மோர். The person more. A one who long in popular city. அதாவது ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலர் சிட்டி, மக்கள் தொகை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நகரத்துல பெண்ட்னா அடைந்து இருக்கக்கூடிய, பெண்ட்னா கன்ஃபைன்டு வித்தின், ஒண்ணுக்குள்ள அடைந்து இருக்கக்கூடிய, அதாவது நகரத்திற்குள் அடைந்திருக்கக்கூடிய ஒருத்தன். அதாவது ஒரு நகரத்தை விட்டு வெளியே வர முடியாது, அந்த நகரத்துக்குள்ளே ஒருத்தன் இருக்கான். A one who long in popular city pent where houses thick. அங்க வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கும். இப்படி இருக்கும் 3 வீடு இருக்கும், அங்க 4 குடித்தனம் இருப்பான். பார்க்கறதுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸா, அங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னா 5 குடித்தனம் இருப்பான். இப்படி திக்கான பாப்புலேஷன் இருக்கு. A one who long in popular city pent where houses thick.
and shewers annoy the air. அங்க இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கு பாருங்க, அங்க வரக்கூடிய அசுத்தமானது annoy the air, அந்த காற்றை வந்து மாசுபடுத்துது. Fourth, issuing on a summer morn to breathe among the pleasant villages and farms adjoining from each thing met conceives delight. The smell of grain or dead grass or kine or dairy அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு நகரத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறான். அங்க ஒரே நாத்தம், காற்று புறா மாசடைஞ்சு சுவாசிக்கிறதுக்கே இல்லாம இருக்கிறவன திடீர்னு ஒரு கிராம பகுதிக்குள்ள வந்து விட்டு அப்படியே ஒரு சுகமான காற்றை அவன் அனுபவிச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அவ்வளவு சந்தோஷம் இவருக்கு கிடைக்குதுன்றான். வேற ஒன்றும் இல்லை, ஏவாளை பார்த்த உடனே இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். A one who long in populous city pentனா confined, அந்த இடத்திற்குள் அடைந்திருக்கக்கூடிய, where houses thick, நிறைய வீடுகள் நிறைந்திருக்கின்ற, and shewers annoy the air, அங்க இருக்கக்கூடிய கெட்ட பொருட்கள்லாம் காற்றை அசுத்தப்படுத்திடுது. Fourth, issuing on a summer's morn, ஒரு நாள் சம்மர் கோடை காலத்தில் மார்னிங் டயத்துல to breathe among the pleasant villages, இனிமையான கிராமங்களுக்கு நடுவுல அவன் சுவாசிக்கிறான். and farms, villages and farms, கிராமங்கள் and farms பண்ணை பகுதி. adjoin from each thing met conceives divide, adjoin அந்த கிராமங்கள் பண்ணைகள் அதோட ஒன்னோட ஒன்று தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவைகள் எல்லாமே அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்படின்னா அந்த கிராமத்தில் ஒரு பண்ணை இருக்கு, பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கு, கிராமத்தில் வீடு இருக்கு, மரங்கள் இருக்கு, செடி கொடிகள், விலங்குகள், பசுக்கள் எல்லாம் இருக்கு. டிலைட். த ஸ்மெல் ஆஃப் கிரைன், அங்க விளைத்திருக்கக்கூடிய தாவரங்களினுடைய நறுமணம். ஆர் டெட்டட் கிராஸ், டெட்டட் கிராஸ் அப்படின்னா புல்லை அறுத்து காய போட்டு வச்சிருக்காங்க, அதனுடைய ஸ்மெல்லு. ஆர் கைன், கைன் அப்படின்னா கவுன்னு அர்த்தம், மாடுகள்னு அர்த்தம், ப்ளூரல் கவுஸ்ன்னு அர்த்தம். இது ஒரு பழைய வேர்ட், ஆர்கேயிக் வேர்ட். கெயின் அப்படிங்கிறது கவுஸ், மாடுகள். த ஸ்மெல் ஆஃப் கிரைன் ஆர் டெட்டட் கிராஸ் ஆர் கைன் ஆர் டெய்ரி, டெய்ரி அப்படின்னா பசுக்கள் நிறைந்திருக்க அந்த ஒரு டெய்ரி. டெய்ரி. ஈச் ரூரல் சைட், ஒவ்வொரு கிராமிய காட்சியும். ஈச் ரூரல் சவுண்ட், அந்த ஒவ்வொரு கிராமத்தினுடைய அந்த ஒலி, ஆடு மாடு கோழி பறவைகளினுடைய சப்தம் கேட்கறது எல்லாமே. இஃப் சான்ஸ் வித் nymph like step fair virgin pass, இஃப் சான்ஸ் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை, இந்த மாதிரி இடத்துல இஃப் சான்ஸ் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, வித் nymph like ஒரு தேவதையை போன்று இருக்கக்கூடிய, ஸ்டெப் ஃபேர் அழகான ஏவாளை, இன் சான்ஸ் டு மீட் சந்திக்க முடிஞ்சா, வெர்ஜின், ஸ்டெப் ஃபேர் வெர்ஜின். ஸ்டெப் ஃபேர் வெர்ஜின் என்பது ஏவாளை குறிக்கிறது. ரெண்டு பேருக்கும் திருமணமானாலும் இன்னும் வெர்ஜினா தான் இருக்கா. லைக் ஸ்டெப் ஃபேர் வெர்ஜின் பாஸ், அந்த பக்கமாக அவள் அப்படி நடந்து போறா. இஃப் சான்ஸ் டு மீட். வாட் pleasing seemed for her now pleases more. What pleasing seemed now pleases more. அதாவது அவ அந்த மாதிரி இப்படி போனா நல்லா இருக்குங்கிறதே ஒரு இனிமையானது. இப்போ அது கண் முன்னாடி நடக்கிறது அதை விட இனிமையாக இருக்கு. For her now pleases more. She most and in her look sums all delight. She most and in her look, அவளுடைய பார்வையில sums all delight, எல்லா மகிழ்ச்சியும், சம்னா மொத்தம், எல்லா மகிழ்ச்சியும் மொத்தமாக அவளுடைய பார்வையில இருக்கு. such pleasure, அவ்வளவு சந்தோஷம். took the serpent to see the flowery plot, அந்த மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கும்போது அந்த சர்பண்ட்டுக்கு அவ்வளோ பிளஷர், சந்தோஷம். The sweet recess of eve, thus early, thus alone. இவ்வளவு காலங்காத்தால தனியாக இந்த மாதிரி ஒரு இனிமையான ஒரு இடத்துல இந்த ஏவாளை தனியாக அவன் பார்க்கும்போது அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. Her heavenly form, அவளுடைய வடிவம் இருக்கு பாருங்க,
அந்த ஏவாளினுடைய அந்த உடல் தோற்றம் அது ஹெவன்லி ஃபார்ம், ஏஞ்சலிக், தேவதை மாதிரி இருக்கு. பட் மோர் சாஃப்ட் அண்ட் ஃபெமினைன், அப்படி ரொம்ப மென்மையாக ஒரு பெண்களுக்குடைய ஃபெமினைன் குவாலிட்டி. ஒரு மேஸ்குலைன்னா ஒரு ரஃப்னஸ் இருக்கும், அந்த ஃபெமினைன் குவாலிட்டி அவள்கிட்ட இருக்கு. ஹர் கிரேஸ்ஃபுல் இன்னசென்ஸ், அந்த ஒரு கள்ளங்கபடமற்ற அந்த தன்மை. ஹர் எவ்ரி ஏர் ஆஃப் ஜெஸ்டர், அவளுடைய சின்ன சின்ன அசைவுகளும் ஜெஸ்டர் ஆர் லீஸ்ட் ஆக்ஷன், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஓவர் ஆவ்டு. அவளுடைய சின்ன சின்ன அசைவுகள், அவளுடைய பார்வைகள், அவளுடைய செயல்பாடுகள், அவளுடைய கள்ளங்கபடமற்ற தன்மை எல்லாமே ஓவர் கேம். ஓவர் ஆவ்டுனா ஓவர் கேம், அதை ஓவர் கம் பண்ணுது. எதை ஓவர் கம் பண்ணுது? ஹிஸ் மேலிஷ், அவனுடைய தீமை. அதாவது இவன் ஒரு திருட்டு பய, தீமை, பொய்யன், கடவுளையே பழிவாங்கணும்னு நினைக்கிறவன். அவன் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தன்மைகளே இவனை விட்டு போகுதுன்றான். நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு போய் ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தீமை அதுவா போயிடும். ஒரு ஒரு குழந்தைய கொலை செய்யணும்னு வந்தாச்சு, கொன்னடம்னு. ஆனா அந்த குழந்தை இவனை பார்த்து சிரிக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு செகண்ட்ல இவன் மறந்துவான். அந்த குழந்தைய பார்த்தோடனே இவனுக்கு கொல்லவே மனசு வராது. ஆனா கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சுக்கிட்டு, ஆஹா இவன் அவனுடைய குழந்தை, அவன் தான் நம்மளை கெடுத்தவன், அப்பனால இவன் குழந்தையும் கொல்லணும்னு அப்படி கொண்டுடும். இதுதான் இப்ப இவனுக்கு இந்த இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏவாள் இதெல்லாம் பார்த்தோடனே அவனுக்கு தன்னுடைய தீமையே அவனுக்கு மறைஞ்சு போச்சு. எதுக்கு வந்தவங்க தான் அவனுக்கு மறந்து போச்சு, அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சுக்கிட்டான். ஆஹா கடவுளை நம்ம பழி வாங்கணும்னா இவளை தான் விடக்கூடாதான்னு அப்ப மறுபடியும் வருது. அதான் ஹிஸ் மேலிஷ். ஸோ ஓவர் ஆவுட்னா ஓவர் கேம் ஹிஸ் மேலிஷ் அண்ட் வித் ராப்பைன் ஸ்வீட். ராப்பைன் ஸ்வீட்னா கொள்ளை போகின்ற, அப்படியே கொள்ளை போகின்ற அழகுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அந்த கொள்ளை போகின்ற இனிமை bereaved his fierceness, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடும் கோபத்தை குறைச்சிருது. அவன்கிட்ட இருக்கக்கூடிய தீமை மறையுது. fierceness of the fear, intent is brought. அவன் எதுக்காக வந்தானோ அந்த மறந்து அவனுடைய fierceness போகுது, அவனுடைய தீமை போகுது. That space the evil one abstracted stood from his own evil and for the time remained stupidly good and enmity dissolved. அந்த இடத்துல ஏவாளை பார்த்த உடனே அவனுடைய fierceness அப்படியே போயிடுது. That space the evil one abstracted. The evil one, தீமையின் மொத்த உருவமாக நின்று கொண்டிருக்கின்ற சாட்டன் இந்த தீமையின் மொத்த உருவமாக நின்று கொண்டிருக்கின்ற அந்த சாட்டன்ட்ட இருந்து from his own evil, அவனுடைய அந்த தீமை, and for the time remain stupidly good, அந்த தீமை அப்படியே நின்று போய் அப்படியே நல்லவனாக மாறான். stupidly good of enmity dissolved. அவனுடைய இந்த குரோதம், கடவுள் மேல அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, அந்த குரோதம் அப்படியே அவன்கிட்ட கையை விட்டு போயிடுது. ஆஃப் கைல், அவனுடைய அந்த ஏமாற்றுத்தனம். ஆஃப் ஹேட், வெறுப்புத்தனம். ஆஃப் என்வி, பொறாமைத்தனம். ஆஃப் ரிவெஞ்ச், பழிவாங்குறத்தனம் எல்லாம் அவனை விட்டு அப்படியே போயிடுது. அப்படியே அவன் நல்லவனா மாறி அப்படி நிற்கிறான். பட் ஆனால் the hot hell that always in him burns, ஆனால் அவனுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகம் என்கின்ற நெருப்பு, அவனை பார்த்தவனே அப்படியே அவனுக்கு எல்லாம் மாறிடுது. ஆனா அந்த உள்ளத்துக்குள்ள அந்த நெருப்பு, ஏன்னா அவன் நரகத்தில் இருக்கான். the hell is within him, அவனுக்குள்ளதான் அந்த நரகம் உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. but the hot hell that always in him burns, though in mid heaven, அவன் மிட் ஹெவன்ல இருந்தாலும், அவன் எங்க இருந்தாலும் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது நீங்க அந்த ஒரு வெறுப்பு கொண்டவனை நீங்க எந்த இடத்துல கொண்டு வைங்க, அவன் உள்ளத்துக்குள்ள வெறுப்பு இருக்கும், அவன் மகிழ்ச்சியாவே இருக்கவே முடியாது. சரி இந்த இடத்துக்கு வந்தா மகிழ்ச்சியா இருக்க வேணாம், ஆனா அவனுக்கு சந்தேகம் புத்தி அதுதான் இருக்கும். அந்த சந்தேகத்தனமும் அந்த வெறுப்புத்தனமும் அவன் உள்ளத்துக்குள்ள தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அண்ட் தோ இன் மிட் ஹெவன் சூன் எண்டட் ஹிஸ் டிலைட், அந்த டிலைட் அவனுடைய மகிழ்ச்சி எண்டட் முடிவுற்று விட்டது.
and tortures him. அவன் உள்ளத்துக்குள்ள அந்த எரிகின்ற நெருப்பு அவனை டார்ச்சர் பண்ணுது. him now more, the more he sees of pleasure not for him ordained. the more he sees of pleasure, இந்த சந்தோஷத்தை பார்க்க பார்க்க அவனுடைய கோபம் இன்னும் அதிகரிக்குது. அது முதல்ல அவன் அறியாம அப்படியே மாறுது. ஆனா இப்ப அவன் உள்ளத்துக்குள்ள ஏற்படுகின்ற நெருப்பு இந்த சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும்போது, நான் இவ்வளவு நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன சந்தோஷமா இருக்காடா அப்படின்னு அந்த சந்தோஷம் அவனுடைய துன்பத்தை அதிகரிக்குது. his delight and tortured him now more, the more he sees of pleasure. அந்த இன்பத்தை பார்க்க பார்க்க nor for him ordained. then soon, விரைவிலேயே fierce hate he recollects. மீண்டும் கோபமான அந்த வெறுப்பு அவனுக்கு திரும்ப வந்து விடுகிறது. and all his thoughts of mischief graduating thus excites. அந்த அவனுடைய வெறுப்பு அவனுக்கு வந்துருது. and all his thoughts, அவனுடைய சிந்தனை முழுவதுமே அந்த வெறுப்பு வந்துருச்சு. of mischief, எப்படியாவது ஒன்று பண்ணி இவங்களை கெடுத்துறணும் அப்படிங்கிற அந்த இது. அப்போ சரி, இந்த மாதிரி சமயத்தில் அவர் தனியாக மாட்டிக்கிட்டாங்கிற அந்த மகிழ்ச்சி இப்போ அவனுக்கு அப்படி மகிழ்ச்சி வருது. கிராஜுலேட்டிங் அப்படின்னா ரீஜாய்சிங், அப்படி அந்த இதுலையே thus excites. அந்த மகிழ்ச்சியோட தனியா இவள் மாட்டிக்கொண்டாள் என்கின்ற அந்த மகிழ்ச்சி, இது ஒரு குயிர்த்தியானது தானே. முதல்ல பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டான். இப்போ அவனுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டாளாம் அப்படிங்கிற சென்னை வந்துடுது. அந்த மகிழ்ச்சியோடு thus excites அப்படிங்கும்போது he said to himself, இப்போ அவனுக்குள் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ இவனுக்குள்ள பேசுறான். இப்போ சாட்டன் ஸ்பீக். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடம் ஈவ் கிட்ட பேசுனது, ஈவ் ஆடம் கிட்ட பேசுனது, மாற்றி 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 பேசி இப்போ ஈவ் வந்துட்டா, இதில் பார்த்துட்டான். இப்போ சாட்டன் அவனுக்குள் பேசிக்கொள்கிறான். அடுத்த வீடியோவில் சாட்டன் என்ன பேசுகிறான், அடுத்து என்ன நடக்குதுங்கிறத இந்த நெக்ஸ்ட் வீடியோ we see. Thank you.